Hi friends, நானா உங்க ரமேஷ் bro. So today topic என்ன பார்க்க போறோம் அப்படினா ratio and proportion. So topic உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் நீங்க இதுதான் first time பார்க்கறதா இருந்தா மறக்காம subscribe பண்ணிட்டு பக்கத்துல bell icon கிளிக் பண்ணிடுங்க. Okay friends, so topic உள்ள போகலாம். First என்ன பார்க்க போறோம்னா ratio and proportion. இதுதான் டாபிக். So the ratio and proportion ரொம்ப ஈஸி தான். So but இந்த ratio and proportion தெரிஞ்சிச்சு அப்படினா நாம நிறைய டாபிக்ல கிங்கா இருக்கலாம். So என்னென்ன அப்படினா first இந்த ratio and proportionல நாம என்னென்ன பார்க்க போறோம்னு பார்க்கலாம். So first வந்து introduction part பார்ப்போம். Second வந்து percentageல எப்படி ratio and proportionல யூஸ் பண்ணலாம். அதுக்கு நெக்ஸ்ட் ஏஜ் ப்ராப்ளம். சோ இதுல எப்படி ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் யூஸ் ஆகுது. சோ fourth one milk and water. இத பேஸ் பண்ணி ப்ராப்ளத்துல நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். சோ நெக்ஸ்ட் fifth angle of quadrilateral and triangle. இதுலயும் நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் sum of money. சோ அப்படிங்கிற ப்ராப்ளம்லயே நம்ம எதை தான் யூஸ் பண்ணுவோம்? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். சோ லாஸ்ட் வந்து ஆவரேஜ் ப்ராப்ளம். சோ ஒவ்வொரு டைப்லயும் என்னென்ன क्वेश्चंस காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி கேட்பாங்க அப்படிங்கறத ஒவ்வொரு டைப்பா 1 by 1 நம்ம பார்க்கலாம். சோ டைப் 1 இன்ட்ரோடக்ஷன் பார்ட் பார்க்கலாமா? சோ இந்த ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இன்ட்ரோடக்ஷன் பார்ட் டைப் 1 பார்க்கலாம். சோ இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் சப்போஸ் உங்க क्वेश्चनல A is to B is equal to 1 is to 2 கொடுத்திருக்காங்க. B is to C is equal to 3 is to 4 கொடுத்திருக்காங்க. ஓகேயா? சோ உங்களுக்கு என்ன கேட்காங்க அப்படினா A is to B is to C is equal to என்ன ஆன்சர் கேட்காங்க. ஓகேயா? சோ இப்படி क्वेश्चंस கொடுத்தாங்கன்னா என்ன செய்யணும் அப்படினா ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையானது A B and C தான் தேவை. ரைட்டா? சோ A B C தேவை. ஃபர்ஸ்ட் A is to B எவ்வளவு? 1 is to 2. சோ இந்த A B க்கு நேரா 1 is to 2 போட்டாச்சா? சோ நெக்ஸ்ட் கொடுத்திருக்காங்க B C எவ்வளவு? 3 is to 4. சோ இந்த B C க்கு நேரா என்ன பண்ணனும்? 3 is to 4 போட்டாச்சா? சோ போட்டுட்டு என்ன செய்யணும் அப்படினா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோல லாஸ்ட் நம்பர் என்னது? 2. சோ இது ஃபுல்லா ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா பிளேஸையும் எதால ஃபில் பண்ணனும்? 2 2 ஆல ஃபில் பண்ணனும். செகண்ட் ரோல இங்க தான கேப் இருக்கு. சோ இதுல ஃபர்ஸ்ட் உடைய நம்பர் எவ்வளவு? 3. சோ இந்த கேப் எல்லாத்தையும் எதால ஃபில் பண்ணனும்? 3 3 ஆல ஃபில் பண்ணனும். fill பண்ணிட்டு இதால மல்டிப்ளை பண்ணா போதும். So 1 3 is 3, 2 3s are 6, 2 4s are 8. So A is to B is to C is equal to 3 is to 6 is to 8. புரியுதா? சோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். சோ எல்லாத்தையும் சும்மா ஒரே டேபிள்ல காமனா கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா இது ரெண்டுமே தேர்ட் டேபிள்ல வரும், இது செகண்ட் டேபிள்ல தான் வரும். சோ கேன்சல் பண்ண முடியாது. சோ ஆன்சர் A is to B is to C is equal to 3 is to 6 is to 8. Suppose வேற எப்படி கொடுக்கலாம் அப்படினா क्वेश्चन A is to B is equal to 1 is to 2, B is to C is equal to 3 is to 4. புரியுதா? அடுத்தல C is to D is equal to 4 is to 5. இப்படி கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன கேட்காங்க அப்படினா A is to B is to C is to D is equal to என்ன? இப்படி क्वेश्चन கேட்கலாம். சோ இப்படி கேட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன எடுத்துக்காங்க? A is to B is to C is to D தானே? சோ அத எழுதிக்கோங்க. A is to B is to C is to D எழுதியாச்சு. எழுதிச்சு அதுக்கு கீழ ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க A is to B எவ்வளவு? 1 is to 2. சோ A is to B நேரா என்ன பண்ணுவீங்க? 1 is to 2. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? B is to C எவ்வளவு? 3 is to 4. சோ இந்த B is to C க்கு நேரா என்ன பண்ணுவீங்க? 3 is to 4. நெக்ஸ்ட் கொடுத்திருக்காங்க C is to D. அது நேரா என்ன பண்ணுவீங்க? 4 is to 5. சோ C is to D க்கு நேரா என்ன பண்ணுவீங்க? 4 is to 5. சோ ப்ரொபோர்ஷன் முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ரோல லாஸ்ட் நம்பர் என்னது? 2. சோ எல்லாமே 2 2 ஆல ஃபில் பண்ணனும். ரைட்டா? செகண்ட் ரோல இந்த சைடு நம்பர் இருக்கு 3. சோ இந்த சைடு ஃபுல்லா 3 3 ஆல ஃபில் பண்ணனும். அந்த சைடு இருக்கு 4. சோ அந்த சைடு கேப்ல எதால ஃபில் பண்ணனும்? 4 4 ஆல ஃபில் பண்ணனும். சோ இந்த லாஸ்ட்ல பாருங்க இந்த ரோல இதுக்கு அங்க கேப் இல்ல. சோ இதுக்கு இங்க கேப் இருக்கு. சோ இதுல லாஸ்ட் நம்பர் என்னது? 4. சோ இது எல்லாத்தையும் எதால ஃபில் பண்ணனும்? 4 4 ஆல ஃபில் பண்ணிட்டு நார்மல் மல்டிப்ளிகேஷன் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சோ 1 3 is 3, 3 4s are 12. 2 3s are 6, 6 4s are 24. 2 4s are 8, 8 4s are 32. 2 4s are 8, 8 5s are 40. சோ எல்லா நம்பரும் ஏதாவது நம்பர் காமன் நம்பரா டிவைட் ஆகுமான்னு பார்த்தா எல்லா நம்பரும் எதால டிவைட் ஆகும்? 4 ஆல டிவைட் ஆகும். சோ 12 ல எத்தனை 4 இருக்கு? 3 4s are 12, 6 4s are 24, 8 4s are 32, 10 4s are 40. மறுபடியும் எல்லாமே காமன் நம்பரா டிவைட் ஆகுமான்னு பார்த்தா இந்த 2 நம்பரும் 3 ஆல டிவைட் ஆகும். இந்த 2 நம்பரை 3 ஆல டிவைட் ஆகாது. இந்த 3 நம்பர்ஸும் 2 ஆல டிவைட் ஆகும். இந்த நம்பர் 2 ஆல டிவைட் ஆகாது. சோ இவ்வளவு தான் கேன்சல் பண்ண முடியும். இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது. சோ நமக்கு தேவையானது A is to B is to C
C is to D. Answer எவ்வளவு 3 is to 6 is to 8 is to 10. இதான் ஆன்சர். புரியுதா? சோ இந்த மெத்தட்ல எந்த ரேஷியோ கேட்டாலும் நம்ம அசால்ட் அண்ட் சொல்லலாம் ஆன்சர் பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்க கவனிங்க. சோ நெக்ஸ்ட் சப்போஸ் क्वेश्चन என்ன கொடுத்தாங்க அப்படினா A is to B is equal to 1 is to 2. B is to C is equal to 3 is to 4. அப்படினா உங்களுக்கு என்ன கேட்டாங்கன்னா क्वेश्चनல A plus B plus C is to A plus B is to C is equal to என்னன்னு கேட்டாங்க. சோ இப்படி क्वेश्चन கேட்டாலும் நீங்க क्वेश्चन என்ன லிசன் பண்ணனும் அப்படினா क्वेश्चनல எத்தனை வேரியபிள் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும். சோ இந்த क्वेश्चनல என்னென்ன வேரியபிள் A இருக்கு, B இருக்கு, and இருக்கு, C இருக்கு. மூணு வேரியபிள் தான் இருக்கு. வேற எந்த வேரியபிளும் இல்ல. சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன முடிக்கணும்னா A is to B is to என்ன முடிக்கணும்? C என்ன கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் A is to B. A is to B எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1 is to 2. சோ 1 is to 2. நெக்ஸ்ட் கொடுத்திருக்காங்க B is to C எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 3 is to 4. சோ B is to C க்கு நேரா என்ன பண்ணுவீங்க? 3 is to 4. எப்படி ஃபில் பண்ணீங்க? இந்த சைடுல கேப் இருந்தா இங்க லாஸ்ட் நம்பரை பார்க்கணும், அந்த நம்பரால இந்த கேப்பை ஃபில் பண்ணணும். சப்போஸ் இந்த சைடு கேப் இருந்தா இதுல லாஸ்ட் நம்பர் என்னது 3. சோ அந்த 3 ஆல இங்க எல்லாத்தையும் கேப் எல்லாம் ஃபில் பண்ணணும். பண்ணிட்டு நார்மல் மல்டிப்ளிகேஷன் பண்ணனும். சோ 1 3 is 3, 2 3s are 6, 2 4s are 8. மூணு நம்பர் ஏதாவது காமன் நம்பரா டிவைட் ஆகுமா? இல்ல. இந்த ரெண்டு நம்பர் தேர்ட் டேபிள்ல வரும், இந்த நம்பர் செகண்ட் டேபிள்ல மட்டும் தான் வரும். சோ காமன் நம்பரா டிவைட் ஆகாது. சோ தி ஆன்சர். சோ A is to B is to C. ஆன்சர் எவ்வளவு? 3 is to 6 is to 8. ஆனா நமக்கு தேவை என்னது? A plus B plus C. இதான் தேவை. சோ A plus B plus C னா A B C மூணையும் சேரும் ஆட் பண்ணிடணும். சோ 3 plus 6 எவ்வளவு? 9. சோ 9 plus 8 எவ்வளவு? 17. சோ நமக்கு தேவையானது இதுதான். சோ A plus B plus C னா மூணையும் ஆட் பண்ணிக்கலாம். 3 plus 6 9, 9 plus 8 17. is to next என்னது? A plus B. சோ A யையும் B யையும் மட்டும் ஆட் பண்ணுங்க. 3 plus 6 எவ்வளவு வரும்? 9. ஈஸ்ட் இருக்கு C. சோ C வந்து எவ்வளவு? 8. புரியுதா? சோ இப்படி क्वेश्चन எப்படி வேணா ரேஷியோ கேட்டு போட்டும். நீங்க என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चनல என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கு? சோ ABC மட்டும் இருந்துச்சுனா ABC ரேஷியோ கண்டுபிடிங்க. ABCD நார்மல் ரேஷியோனா அது ABCD அப்படிங்கிற ரேஷியோ கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு நமக்கு தேவையானதை போட்டோம்னா ஆன்சர் வந்துரும். இந்த இதுல போட்டோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். புரியுதா फ्रेंड्स? சோ நெக்ஸ்ட் நம்ம இன்னும் பார்க்க வேண்டியது இருக்கு. சப்போஸ் உங்க क्वेश्चनல சோ உங்க क्वेश्चन எப்படி கொடுத்திருக்காங்க அப்படினா A is to B is equal to 1 is to 2. அடுத்து B is to C is equal to 4 is to 5. அடுத்து C is to D is equal to 1 is to 2. 1 is to 2 னு வெச்சுக்கோங்க. next D is to E is equal to 3 is to 5. இப்படி கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கேக்குறாங்க அப்படினா உங்களுக்கு A plus B is to A plus C plus D is to C plus D is to C plus E is to E plus A. இப்படி கேக்குறாங்க. இப்படி கேக்குறாங்க. சோ நீங்க என்ன செய்யணும் அப்படினா ஃபர்ஸ்ட் இந்த இது கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चनல என்னென்ன வேரியபிள்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கணும். என்ன வந்திருக்கு? A B C D E. சோ அந்த வேரியபிளுடைய ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கணும். சோ A is to B is to C is to D is to E. சோ கொடுத்தாச்சு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம AB எவ்வளவு? 1 is to 2. AB க்கு நேரா 1 is to 2. BC 4 is to 5. சோ அந்த BC க்கு நேரா 4 is to 5. அடுத்து CD எவ்வளவு? 1 is to 2. சோ CD க்கு நேரா 1 is to 2. நெக்ஸ்ட் DE எவ்வளவு? 3 is to 5. சோ DE க்கு நேரா 3 is to 5. போட்டாச்சு. என்ன செய்வீங்க? முதல் ரோல இந்த செல்ல கேப் இருக்கு. சோ இந்த செல்ல லாஸ்ட் நம்பர் எவ்வளவு? 2. சோ அவளத்தை 2 ஆல ஃபில் பண்ணுங்க. சோ ரெண்டாவது இந்த செல்ல கேப் இருக்கு. சோ இந்த செல்ல லாஸ்ட் நம்பர் 4 ஆல ஃபில் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ரோல இந்த செல்ல கேப் இருக்கு. சோ இந்த செல்ல லாஸ்ட் நம்பர் எவ்வளவு? 5. சோ அதால ஃபில் பண்ணுங்க. நான் இங்க பாருங்க இந்த செல்ல கேப் இருக்கு. அதுல இந்த லாஸ்ட் நம்பர் எவ்வளவு? 1. சோ 1 ஆல ஃபில் பண்ணுங்க. அதே இந்த செல்ல லாஸ்ட் நம்பர் எவ்வளவு? 2. சோ இந்த கேப்ல 2 ஆல ஃபில் பண்ணுங்க. சோ இந்த லாஸ்ட்ல இந்த செல்ல மட்டும் கேப் இருக்கு. சோ இந்த சைடுல லாஸ்ட்ல நம்பர் எவ்வளவு? 3. சோ இது ஃபுல்லா எதால ஃபில் பண்ணனும்? 3 ஆல ஃபில் பண்ணனும். ஃபில் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன நார்மல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1 4 is 4, 1 4 is 4, 4 3s are 12, 2 4s are 8, 1 8 is 8, 8 3s are 24.
2 5s are 10. 1 10 is 10. 10 3s are 30. 2 5s are 10. 10 2s are 20. 20 into 3 60. 2 5s are 10. 10 2s are 20. 20 5s are 100. So இந்த எல்லா நம்பருமே காமனா எந்த நம்பரால டிவைட் ஆகும்னு பார்க்கணும். சோ இந்த எல்லா நம்பருமே 3 ஆல டிவைட் ஆகும். ஆனா 100 ஆல டிவைட் ஆகாது. 3 ஆல டிவைட் ஆகாது. சோ எல்லா நம்பரும் எதால டிவைட் ஆகும்? 2 ஆல டிவைட் ஆகும். 2 ஆல டிவைட் பண்ணுங்க. 6 2s are 12. 12 2s are 24. 15 2s are 30. 30 2s are 60. 50 2s are 100. மறுபடியும் இந்த எல்லா நம்பரும் எதால டிவைட் ஆகும்னு பாருங்க. 2 ஆல 15 ங்கிறது 2 ஆல டிவைட் ஆகாது. மத்த எல்லா நம்பரும் 2 ஆல டிவைட் ஆகும். அதே மாதிரி 3 ஆல இந்த எல்லா நம்பருமே 3 ஆல டிவைட் ஆகும். ஆனா 15 ங்கிறது 3 ஆல டிவைட் ஆகாது. சோ இனிமே காமனா டிவைட் பண்றதுக்கு நம்பரே இல்ல. சோ a is to b is to c is to d is to e ஆன்சர் எவ்வளவு? 6 is to 12 is to 15 is to 30 is to 50 இதான். ஆனா நமக்கு என்ன தேவை? a plus b. சோ இது a வந்து எவ்வளவு? 6, b வந்து எவ்வளவு? 12. சோ 6 plus 12 எவ்வளவு? 18 is to a plus c plus d. சோ a வந்து 6 அப்படிதான். அந்த c வந்து c வந்து 15, d வந்து 30. So 6 plus 15 எவ்வளவு? 21. 21 plus 30 51 is to c plus d. So c இங்க ஆட் பண்ணுங்க. 15 plus 30 எவ்வளவு? 45 is to c plus e. So c வந்து 15, e வந்து 50. ரெடி ஆட் பண்ணா எவ்வளவு? 65 is to லாஸ்ட்ல இருக்கு e plus a. So e வந்து 50, a வந்து எவ்வளவு? 6. So 50 plus 6 56. So நமக்கு தேவையான இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் 18 is to 51 is to 45 is to 65 is to 56. So எல்லா நம்பரும் ஒரே காமனான நம்பரால டிவைட் ஆக வாய்ப்பு இல்லை. சோ இதுதான் ஆன்சர். புரியுதா? சோ இப்படி தான் क्वेश्चंस கேட்க வாய்ப்பு இருக்கு. இதுதான் இன்ட்ரோடக்ஷன் பார்ட். சோ நெக்ஸ்ட் என்ன தெரியணும் அப்படினா இப்போ a is to b இருக்குன்னு வெச்சுக்கோங்க. a is to b is equal to 1 is to 2. 1 is to 2 இருக்கு. சோ இந்த ரேஷியோவை ரெண்டு சைடையும் நான் காமனா ஒரு நம்பரால மல்டிப்ளை பண்றேன்னு வெச்சுக்கோங்க. இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணா அந்த சைடு எதை செய்யணும்? 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். சோ 1 2 is 2, 2 2s are 4. சோ என்ன ஆகும் அப்படினா இந்த ரெண்டு சைடும் காமன் நம்பரால நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் சரிதான், டிவைட் பண்ணாலும் சரிதான். அத மறுபடியும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா சேம் ஆன்சர் கிடைக்கும். 1 2 is 2, 2 2s are 4. சோ மறுபடியும் என்ன ஆன்சர் கிடைச்சிடும்? அந்த பிரின்சிபல் வேல்யூ என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாது. புரியுதா? சோ ரெண்டு சைடும் காமன் நம்பரால மல்டிப்ளை பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் அந்த பிரின்சிபல் வேல்யூ என்ன செய்யாது? does not change. சோ இந்த ரூல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே फ्रेंड्स? சோ இன்ட்ரோடக்ஷன் பார்ட் இவ்வளவுதான். சோ செகண்ட் டைப் 2 பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ என்ன பார்க்க போறோம்னா டைப் 2 ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். இதுல பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க தான் பார்க்க போறோம். சோ அந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन if 25% of a plus b is equal to 50% of b plus c is equal to 75% of c plus a, find a is to b is to c. இதான் क्वेश्चन. சோ உங்களுக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் அந்த 25% of a plus b. சோ a plus b 25% அப்படி நினைச்சீனோ 1/4 ஆல மல்டிப்ளை பண்ணனும். அப்படிதானே? 25% எத்தனை மல்டிப்ளை பண்ணனும்? 1/4 ஆல. சோ இந்த percentage கான்செப்ட் ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. தெரியாதவங்க அதை போய் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். சோ 25% னா இத எதால மல்டிப்ளை பண்ணனும்? 1/4 ஆல மல்டிப்ளை பண்ணனும். is equal to என்ன இருக்கு? 50% of b plus c. சோ 25% னா 1/4 ஆல மல்டிப்ளை பண்ணனும் சொன்னேன். சோ அதே மாதிரி 50% னா எதால மல்டிப்ளை பண்ணனும்? 1/2 ஆல மல்டிப்ளை பண்ணனும். கரெக்ட்டா? So next 75% of c plus a. So c plus a 75% னா எதால மல்டிப்ளை பண்ணனும்? 3/4 ஆல. எதால? 3/4 ஆல மல்டிப்ளை பண்ணனும். ஓகே फ्रेंड्स? சோ இப்போ கவனிங்க a plus b is equal எல்லா நம்பருமே எதால கேன்சல் ஆகும் பாருங்க. எல்லாமே 2 ஆல ஆகும், கேன்சல் ஆகும். So 2 2s are 4, 1 2 is 2, 2 2s are 4. So answer a plus b by 2 is equal to p plus c by 1 is equal to c plus a by இருக்கு 2 இருக்கு. சோ இந்த into 3 இருக்குல மல்டிப்ளிகேஷன் 3 by க்கு கீழ போகும்போது இதுக்கு by க்கு கீழ போயிடும். சோ இந்த 3 டைரக்டா வந்துரும், கீழ வந்துரும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படினா இதுல எத்தனை டைம் a இருக்கு? இங்க a, இங்க a. மேல எல்லாத்தையும் ஆட் பண்ணனும், கீழ உள்ள எல்லாத்தையும் ஆட் பண்ணனும். ஓகேயா? சோ மேல எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது எத்தனை a இருக்கு? 2a இருக்கு, 2b இருக்கு, 2c இருக்கு. சோ 2 times of a இருக்கு, 2 times of b இருக்கு, 2 times of c இருக்கு. சோ 2 காமனா வெளிய எடுத்தாச்சு is equal to. சோ மேல எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதுறதுனால கீழ உள்ள எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த சைடு ஈக்குவலுக்கு அந்த சைடு எழுதணும். சோ 2 plus 1 எவ்வளவு? 3 பிளஸ் என்ன இருக்குங்க? 2/3.
So 2 times of a plus b plus c is equal to, so என்ன செய்வீங்க cross multiply பண்ணுவீங்க. So 3 3s are 9, 1 2 is 2, 9 plus 2 11, 11 by 1 3 is 3. So நமக்கு a plus b plus c தான் தேவை. So is equal to 11. The multiplication to equal கங்க சைடு போகும்போது division 2 ஆகும். So 2 3s are கீழ வந்துரும் 6 வந்துரும். So a plus b plus c is equal to 11 by 6. ஆனா நமக்கு தேவை என்னது a is to b is to c. So a தனியா தேவை, b தனியா தேவை, c தனியா தேவை. So அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த ஈக்குவேஷன்ல இருந்து அப்படினு பார்க்கலாம். So நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியும் a plus b is equal to எவ்வளவு 2. a plus b எவ்வளவுமா 2. So இந்த a plus b க்கு பதிலா நீங்க என்ன போடணும் 2 போடணும். So a plus b க்கு பதிலா 2 போட்டா plus என்ன இருக்கு எக்ஸ்ட்ரா c இருக்கு is equal to எவ்வளவு இருக்கு 11 by 6 இருக்கு. So c is equal to 11 by 6. இந்த plus 2 அந்த சைடு போகும்போது எல்லாம் மாறும் minus 2 ஆ மாறிடும். So c is equal to எல்லா நம்பர்லயும் 1 இருக்கும். Denominator is different ஆன என்ன multiplication cross multiplication. So 1 11 is 11, 2 6 are 12. So 11 minus 12 minus 1 by 1 6 is 6. So c is equal to minus 1 by 6. So next you know a plus b க்கு அந்த வேல்யூ போட்டு c கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் செய்வீங்க b plus c க்கு பதிலா எவ்வளவு போடணும் 1. So the b plus c க்கு பதிலா 1 போடணும். So எக்ஸ்ட்ரா இருக்கும் a. So a plus the b plus c க்கு பதிலா 1. So a plus 1 is equal to எவ்வளவு இருக்கு फ्रेंड्स 11 by 6 இருக்கு. So நமக்கு தேவை a is equal to 11 by 6. இந்த plus 1 அந்த சைடு போகும்போது எல்லாம் மாறிடும் minus 1 ஆ மாறிடும். So எல்லா நம்பர்களுக்கும் 1 இருக்குதா அர்த்தம். So a is equal to denominators different ஆ தான் என்ன multiplication cross multiplication. 1 11 is 11, 1 6 is 6. So 11 minus 6 பண்ணா எவ்வளவு 5. கீழ 1 6 is 6. So a is equal to எவ்வளவு friends 5 by 6. Next என்ன கொடுத்திருக்காங்க c plus a எவ்வளவு 2 by 3. So இந்த c plus a இந்த எடுத்துட்டு அதுக்கு பதிலா என்ன போடணும் 2 by 3 போடணும். So எக்ஸ்ட்ரா இருக்கும் b இருக்கும். So b plus 2 by 3, b plus 2 by 3 is equal to எவ்வளவு இருக்கு 11 by 6. So b is equal to 11 by 6. இந்த plus 2 by 3 போகும்போது என்ன மாறும் minus 2 by 3 ஆகும். So b is equal to என்ன செய்வீங்க இங்க 6 இருக்கு இங்க 3 இருக்கு. So LCM வந்து எவ்வளவு 6. So இங்க ஆல்ரெடி by 6 இருக்கு. So மேல 11 அப்படியே இருக்கும். இங்க by 3 இருக்கு. So 3 LCM வந்து 6. So கீழ 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 6 வரும். So மேல 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும். So 2 2s are 4. So minus 4. So b is equal to 11 minus 4 எவ்வளவு 11 minus 4 7 by 6. இப்போ கவனிங்க நம்ம a கண்டுபிடிச்சாச்சு b கண்டுபிடிச்சாச்சு c கண்டுபிடிச்சாச்சு. So நமக்கு தேவையானது a is to b is to c தான் தேவை. So a is to b is to c is equal to first a சொல்லுங்க a எவ்வளவு फ्रेंड्स a வந்து 5 by 6 is to b எவ்வளவு 7 by 6 is to c எவ்வளவு minus 1 by 6 என்ன ஆகும் by 6 by 6 by 6 என்ன ஆயிரும் கேன்சல். சோ நமக்கு தேவையான ரேஷியோ எவ்வளவு 5 is to 7 is to minus 1. சோ இதுதான் ஆன்சர். சோ இப்படி percentage பேஸ் பண்ணி क्वेश्चन வரலாம். சோ வேற எப்படி percentage பேஸ் பண்ணி क्वेश्चन வரலாம் செகண்ட் क्वेश्चन பார்க்கலாம். செகண்ட் क्वेश्चन பார்க்கலாம். if the income of a is 20% more than b and the income of b is 10% less than c, then income of a b c on the ratio கேட்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தாங்க income of a is equal to 20% more than b. b விட எவ்வளவு percentage கூடயா 20% கூட. சோ 20% கூட அப்படினா நம்ம என்ன செய்யணும் more than அப்படி சொல்லி வந்துச்சு அப்படினா இந்த percentage கூட 100 ஆட் பண்ணனும். இதே less than வந்துச்சு அப்படினா இந்த percentage 100 ல இருந்து என்ன செய்யணும் மைனஸ் பண்ணனும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இப்போ income of a is 20% more than b. அப்படினா எதுக்கு எதுக்குள்ள ரேஷியோ a to b குள்ள ரேஷியோ. சோ a by b is equal to 20% more than னா இந்த percentage கூட எதை ஆட் பண்ணனும் சொல்லிருக்கேன் 100 ஆட் பண்ணனும். சோ எவ்வளவு வரும் 120%. சோ 120% னா நீங்க என்ன பண்ணனும் by 100 போடணும். சோ 0 0 cancel, 5 2s are 10, 6 2s are 12. So a by b is equal to எவ்வளவு இருக்கு 6 by 5. ஓகேயா? நெக்ஸ்ட் கவனிங்க b is 10% less than c. சோ எதுக்கு இருக்கு ரேஷியோ b க்கு c க்கு ரேஷியோ. So b by c 10% less than. So less than வந்தா 100 ஆட் பண்ணனுமா இல்ல 100 ல இருந்து மைனஸ் பண்ணனுமா? less than வந்தா மைனஸ் பண்ணனும். So 100 ல இருந்து 10% மைனஸ் பண்ணா எவ்வளவு 90%. ரிமைனிங் 90%.
So 90% னா by என்ன பண்ணனும் 100. So 0 0 என்ன ஆயிடும் cancel. So B by C is equal to 9 by 10. நமக்கு என்ன தேவை A B C அந்த ரேஷியோ தான் தேவை. So normal type 1 introduction பார்த்தோம் A is to B is to C தேவை என்ன செய்வோம் A is to B எவ்வளவு 6 is to 5. So A by B நாலும் A is to B நாலும் என்னதான் ஒண்ணுதான் 6 by 5 நாலும் 6 is to 5 நாலும் என்னதான் ஒண்ணுதான் புரியுதா அமே B by C நாலும் B is to C நாலும் ஒண்ணுதான் 9 by 10 நாலும் 9 is to 10 நாலும் ஒண்ணுதான் இப்போ கவனிங்க A is to B எவ்வளவு 6 is to 5. So AB க்கு நேரா 6 is to 5 போடுவீங்க ரைட்டா அடுத்து BC எவ்வளவு 9 10. So B is to C க்கு நேரா நீங்க என்ன பண்ணுவீங்க 9 is to 10 போடுவீங்க ரைட்டா இப்போ கவனிங்க ஃபர்ஸ்ட் ரோல இங்க தான் கேப் இருக்கு. சோ இதுல லாஸ்ட் நம்பர் எவ்வளவு 5. சோ அந்த 5 வந்து கேப் எல்லாம் ஃபில் பண்ணீங்க. சோ இந்த செகண்ட் ரோல எது கேப் இருக்கு இங்க இருக்கு. சோ இதுல லாஸ்ட் நம்பர் எவ்வளவு 9. சோ இது ஃபுல்லா 9 ஆல ஃபில் பண்ணுவீங்க. பண்ணிட்டு காமன் மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படிதானே. சோ 6 9s are 54. 5 9s are 45. 5 10s are 50. So நமக்கு A is to B is to C ங்கற ரேஷியோ எவ்வளவு 54 is to 45 is to 50. So எல்லாத்தையும் காமனா எந்த நம்பரால டிவைட் பண்ண ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. So இதுதான் ஆன்சர். புரியுதா? So எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? So next question பார்க்கலாம். So friends இந்த percentage conceptல third question எப்படி கேட்கறான்னு பார்க்கலாம். Seats for maths, physics and biology are in ratio 5:7:8 respectively. There is a proposal to increase these seats by 40%, 50%, 75% respectively. What will be respective ratio of increased seats? So question என்ன கொடுத்திருக்காங்க maths, physics, bio. So இதுக்குள்ள seats உடைய ratio எவ்வளவு கொடுத்திருக்காங்க 5:7:8 கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது செய்தாங்க இந்த ப்ரோபோசல் வந்திருக்கு சீட்டை இன்கிரீஸ் பண்ணுங்க அப்படின்னு. சோ அந்த ப்ரோபோஸ் படி ஒவ்வொன்றையும் இன்கிரீஸ் ஆன சீட்ஸ் உடைய பெர்சன்டேஜ் 5 க்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்கிரீஸ் ஆகுது 40% இன்கிரீஸ் ஆகுது. 7 பிசிக்ஸ்ல 7ங்கற மல்டிபிள்ல பிசிக்ஸ்ல சீட்ஸ் இருக்கு. சோ அது எவ்வளவு இன்கிரீஸ் ஆகுது அப்படினா 50% இன்கிரீஸ் ஆகுது. சோ பயோவுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்கிரீஸ் ஆகுது சீட்ஸ் 75% இன்கிரீஸ் ஆகும். சோ உங்களுக்கு தெரியும் இன்கிரீஸ் மோர் தென்லாம் வந்தா பெர்சன்டேஜ் கூட எதை ஆட் பண்ணனும் 100 ஆட் பண்ணனும். இது வந்து டிக்ரீஸ் தென் லெஸ் தென்லாம் வந்தா இது எல்ல இருந்து மைனஸ் பண்ணனும் 100ல இருந்து மைனஸ் பண்ணனும். லாஸ்ட் क्वेश्चन சொல்லி தந்தேன். சோ எல்லாமே இன்கிரீஸ் ஆயிருக்கு. சோ இன்கிரீஸ் அப்படினா இங்க 40% இன்கிரீஸ்னா 40 கூட எதை ஆட் பண்ணனும் பெர்சன்டேஜ்னால 100 ஆட் பண்ணனும். சோ 5 சீட்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்கிரீஸ் ஆகுது 40% இன்கிரீஸ். நீங்க என்ன பண்ணணும் 140 போடணும் ரைட்டா. சோ 140%. அதே மாதிரி பிசிக்ஸ் இருக்கிறது எவ்வளவு சீட்ஸ் 7 அதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்கிரீஸ் ஆகுது 50% இன்கிரீஸ்னா பெர்சன்டேஜ்னால 100 ஆட் பண்ணனும். சோ 150% இன்கிரீஸ் ஆகுது. அதுல பயாலஜில 8 அதுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்கிரீஸ் ஆகுது 75% இன்கிரீஸ் ஆகுது. So increase நாலே 100 ஆட் பண்ணோம். So 75 ஓட 100 ஆட் பண்ணா எவ்வளவு 175. So 8 into 175%. இப்போ என்ன ஆகும் percentage எல்லாம் ஜீரோ கேன்சல் ஆயிடும். So ரிமைன் வர 15 is 5. 3 5s are 15 0 0. இங்க எத்தனை 5 இருக்கு 3 5s are 15. So 7 ல 15 போனா ரிமைன் 2 25 ல 5 5s are 25. மறுபடியும் ஏதாவது கேன்சல் ஆகும்னா 5th டேபிள் போடலாம். 2 5s are 10, 8 5s are 40. மறுபடியும் இங்க 6 5s are 30, 7 5s are 35. So மறுபடியும் ஏதாவது கேன்சல் பண்ணலாம் பாருங்க. 1 2 is 2, 4 2s are 8. ஓகேயா? So இங்க 3 2s are 6, இங்க 4 2s are 8. வேற ஏதாவது கேன்சல் பண்ணலாமா? 2 7s are 14, 1 7 is 7, 1 7 is 7. So ரிமைனிங் என்ன இருக்கு 2 இருக்கு, ஈஸ்ட் இங்க இருக்கு 3 இருக்கு, ஈஸ்ட் இங்க இருக்கு ரிமைன் 4. So 2 is to 3 is to 4. இதுதான் என்னது நம்ம क्वेश्चन கேக்குறோம் what will be respective ratio of increased seats. ஏற்கனவே இந்த சீட்ஸ் வர இன்கிரீஸ் ஆன சீட்ஸ் எவ்வளவு 2 is to 3 is to 4. புரியுதா? So 5 is to 7 is to 8 அப்படிங்கிறது என்னது மேத்ஸ்ல இருந்த சீட்ஸ், பிசிக்ஸ்க்கு அவங்க கொடுத்த சீட்ஸ், பயாலஜிக்கு அவங்க ஃபர்ஸ்ட் கொடுத்த சீட்ஸ். இந்த சீட்ஸ எப்படி இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க
பெர்சன்டேஜ்ல இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ இன்க்ரீஸ்னாலே பெர்சன்டேஜ்ல நம்ம என்ன பண்ணணும் 100 ஆட் பண்ணணும். இன்க்ரீஸ்னு வந்தா இதே டிகிரீஸ் வந்தா 100ல இருந்து மைனஸ் பண்ணி எழுதணும். ஓகேயா? சோ இன்க்ரீஸ் கொடுத்தாங்க 40%. அப்போ இன்க்ரீஸ் தான் 100 ஆட் பண்ணணும். சோ 140%. நமக்கு தேவையானது இன்க்ரீஸ் சீட்ஸ் மட்டும் தான், டோட்டல் சீட்ஸ் கிடையாது. சோ இன்க்ரீஸ் சீட்ஸ் எதுல கண்டுபிடிக்கணும்? இன்க்ரீஸ் சீட்ஸ் ஏற்கனவே 5 இருக்கு, அந்த 5ல 140% தான் இன்க்ரீஸ் சீட்ஸ். எவ்வளவு? அதே ஏற்கனவே 7 இருக்கு, அதுல 50% இன்க்ரீஸ் தான், இன்க்ரீஸ் ஆகி 100 ஆட் பண்ணிடுவீங்க. சோ 150% தான் எவ்வளவு? அதான் இன்க்ரீஸ் சீட்ஸ். சோ 8ல 170% இன்க்ரீஸ் அப்படினா எவ்வளவு அப்படி தான் கண்டுபிடிக்கணும். சோ ரேஷியோல போட்டாச்சு, percentage என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். சோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி பார்த்தோம்னா ஆன்சர் வருது 2:3:4. சோ இதுதான் இதுக்கு ஆன்சர். சோ நெக்ஸ்ட் டைப் 3 பார்க்கலாம். சோ फ्रेंड्स நம்ம டைப் 3 பார்க்கலாம். சோ டைப் 3ல என்ன பார்க்க போறோம்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல ஏஜ் ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணி என்னென்ன क्वेश्चंस வரும் அப்படி தான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन, present age ratio of Ram and Sam is 2:3. After 4 years, their age ratio is 1:2. Then find the present age of Ram and Sam. So first என்ன கொடுத்திருக்காங்க? present age ratio கொடுத்திருக்காங்க. So present age ratio எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 2:3. ஓகே, இது ராம், இது என்னது? சாம். நெக்ஸ்ட் கொடுத்திருக்காங்க after 4 years, 4 வருஷத்துக்கு பிறகு. So after 4 years, after 4 years 4 வருஷத்துக்கு அப்புறம், 4 வருஷத்துக்கு பிறகுனா ஃபியூச்சரா பாஸ்டா? ஃபியூச்சர், எதிர்காலம். சோ ஃபியூச்சர் 4 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ரேஷியோ, ஏஜ் ரேஷியோ எவ்வளவு? 1:2 மாறும். புரியுதா? இப்போ நீங்க என்ன பார்க்கணும்னா இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் சேமா இருக்கான்னு பார்க்கணும். சோ 2 க்கு 1 க்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு? 1. 3 க்கு 2 க்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு? 1. அப்படி ஈக்குவலா இருந்தா பிரச்சனை இல்லை. சரியா? சோ ஈக்குவலா இருந்துச்சுன்னா எவ்வளவு ஈக்குவலா இருக்கு? 1. சோ அந்த 1x is equal to இந்த ரெண்டுக்கு இடையில எவ்வளவு இயர்ஸ்? ஆஃப்டர் 4 இயர்ஸ் டிஃபரன்ஸ். சோ இந்த 1x is equal to எவ்வளவு இயர்ஸ்? 4 இயர்ஸ் வெச்சுக்கணும். புரியுதா? இப்போ நமக்கு தேவையானது present age of Ram and Sam. சோ present age of Ram எவ்வளவு? 2. ரேஷியோனாலே இத எடுக்கணும் 2x எடுக்கணும், இத எடுக்கணும் 3x எடுக்கணும். புரியுதா? சோ present age of Ram, present age of Ram எவ்வளவு? 2x. present age of Sam எவ்வளவு? 3x. சோ நமக்கு present age of Ram and Sam தான கேக்குறாங்க. சோ present age of Ram வந்து 2x. so is equal to 2 into x. x is equal to எவ்வளவு? 4. so 2x, 2 4s are 8. so present age of Ram is equal to 8. அடுத்து present age of Sam, present age of Sam எவ்வளவு? 3x. so 3x is equal to 3 into x வந்து எவ்வளவு வந்துருக்கும்? 4. so 3 4s are எவ்வளவு? 12. so present age of Sam is equal to எவ்வளவு? 12. so இப்படிதான் ஏஜ் ப்ராப்ளத்திலையும் ரேஷியோ வச்சு क्वेश्चंस வரும். சோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதா? சோ இதே ஏஜ் ப்ராப்ளத்துல இன்னொரு क्वेश्चन பார்க்கலாம். फ्रेंड्स செகண்ட் क्वेश्चन, present age ratio of A and B is 5:3. after 6 years, age ratio between A and B is 4:3. then what is age ratio of A and B after 4 years? so இதுதான் உங்களுடைய क्वेश्चन. so first என்ன கொடுத்திருக்காங்க? present age ratio. so present age ratio of A and B எவ்வளவு? 5:3. after 6 years 6 வருஷத்துக்கு பிறகு. so after 6 years 6 வருஷத்துக்கு பிறகு அப்படினா அது என்ன கண்டிஷன்? பாஸ்டா ஃபியூச்சரா? ஃபியூச்சர். so ஃபியூச்சர்ல இந்த ஏஜ் ரேஷியோ எப்படி மாறுதா? 4:3 மாறுது. வெரி குட். இப்போ என்ன கேக்குறாங்க? வாட் இஸ் தி ஏஜ் ரேஷியோ ஆஃப் A and B after 4 years? அதாவது 6 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ரேஷியோ நமக்கு என்ன கேக்குறாங்க? இந்த பிரசன்ட்ல இருந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ரேஷியோன்னு கேக்குறாங்க. இதான் क्वेश्चन. சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ரெண்டு ரேஷியோ மட்டும் தான் செய்யணும், கணக்குல வச்சுக்கணும். சோ பிரசன்ட் ஏஜ் ரேஷியோ 5:3, 6 வருஷத்துக்கு அப்புறம் ஏஜ் ரேஷியோ 4:3. இந்த ஃபர்ஸ்ட் 2 ஏஜ் ரேஷியோ மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், கணக்குல வச்சுக்கணும். சரி வச்சாச்சு. இப்போ கவனிங்க, இந்த என்ஜிஓ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்ப்போம். இது ரேஷியோ. இந்த ரேஷியோவை நம்ம ஏஜா மாத்தணும்னா கூட என்ன சேர்க்கணும்?
x சேர்க்கணும் சோ x சேர்த்தா வயசா மாறும் ஏஜா மாறும் சரியா சோ ரேஷியோவை ஏஜா மாத்திரோட கூட என்ன சேர்க்கணும் x சேர்க்கணும் சரியா சோ இப்ப கவனிங்க இந்த 5x க்கும் 4x க்கும் டிஃபரன்ஸ் எத்தனை x 1x 3x க்கும் 3x க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு 0x சோ இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் சேம் ஆகுதா இது 0x சோ இந்த டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு சேமா இருக்கா இல்லனா டிஃபரண்டா இருக்கா இந்த ரெண்டு டிஃபரன்ஸும் டிஃபரண்டா இருக்கு சோ இப்படி டிஃபரண்டா இருந்தா என்ன செய்யலாம் சோ லாஸ்ட் क्वेश्चन நம்ம பாக்கும்போது இந்த டிஃபரன்ஸ் எப்படி இருந்துச்சு ஈக்குவலா இருந்துச்சு சோ அந்த ஈக்குவல் x is equal டு எடுத்தோம் 6x எடுத்தோம் ஆனா இந்த क्वेश्चन பொறுத்தவரை இந்த டிஃபரன்ஸ் எப்படி இல்ல ஈக்குவலா இல்ல சோ ஈக்குவலா இல்லனா நீங்க என்ன செய்யணும்னா இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்க்கணும் 4x க்கு 3x க்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு 1 இந்த 5x க்கு 3x க்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு 2 இந்த 2 கொண்டு இத மல்டிப்ளை பண்ணனும் இந்த 1 கொண்டு அத அடிக்கணும் மல்டிப்ளை பண்ணனும் சோ இப்போ மாறும் percentage ratio இங்கோட 1 கொண்டு தான் நம்ம மல்டிப்ளை பண்ணனும் சோ ஒரு 5x 5x ஈஸ்ட் ஒரு 3x 3x அனே அங்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு 2 அத கொண்டு இத மல்டிப்ளை பண்ணி எழுதணும் சோ ஃபியூச்சர் உடைய இது ஏஜ் ரேஷியோ மாறும் எப்படி மாறும் 2 4s are 8x 2 1 is 2x கரெக்ட்டா புரியுதா இப்போ டிஃபரன்ஸ் எவ்வளவு 6 years அப்படினா பிரசன்ட்க்கும் ஃபியூச்சருக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு years 6 years சோ ரெண்டுக்கு இடையில 6 years இப்போ பாருங்க டிஃபரன்ஸ் 5x க்கும் 8x க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு x 3x 3x க்கும் 2x க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு சாரி 2 3s are எவ்வளவு 6x அதுதானே 2 3s are 6x 2 4s are 8x 2 3s are எவ்வளவு 6x இப்ப கவனிங்க 5x க்கு 8x டிஃபரன்ஸ் எவ்வளவு 3x 3x க்கு 6x டிஃபரன்ஸ் எவ்வளவு 3x இப்போ இந்த டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு ஈக்குவலா இருக்கு சோ ஈக்குவலா இருந்துச்சுனா நோ ப்ராப்ளம் ஈக்குவலா இருந்துச்சுனா அந்த ஈக்குவலா இருக்கக்கூடிய அந்த x is equal to எவ்வளவு இந்த டிஃபரன்ஸ் years போட்டு x கண்டுபிடிச்சிடலாம் கண்டு பிடிச்சிடலாம் இப்படி இதுக்குள்ள டிஃபரன்ஸ் ஈக்குவலா இல்லனா நம்ம ஈக்குவலான்னு செய்யணும் மாத்தணும் அதுக்கு என்ன செய்யணும் இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாத்துக்கணும் பார்த்து இந்த டிஃபரன்ஸ் வச்சு இத மல்டிப்ளை பண்ணி எழுதணும் அந்த டிஃபரன்ஸ் வச்சு இத மல்டிப்ளை பண்ணி ஃபியூச்சர் கண்டிஷன் எழுதணும் எழுதிட்டு ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தா எப்படி இருக்கும் ஈக்குவலா இருக்கும் சோ இங்க 3x தான் இங்க என்ன 3x தான் சோ the difference வந்து 3x is equal to year difference எவ்வளவு 6 so 3x is equal to 6 years so 1 3 is 3 2 3s are எவ்வளவு 6 so x is equal to எவ்வளவுமா 2 so x is equal to 2 கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் என்ன percentage கண்டுபிடிக்கணும் நம்பிக்கணும் percentage so percentage போது இதுல போடாது நம்ம மாத்தி வச்சுக்கோம்ல அங்க இதுல தான் பார்க்கணும் சோ இங்க இந்த क्वेश्चन பொறுத்தவரை இங்கேயும் percentage எப்படி இருக்கு ஈக்குவலா இருக்கு சோ நோ ப்ராப்ளம் எல்லா क्वेश्चनும் அப்படி இருக்காது சோ இந்த percentageல போடாது இத நம்ம காமன் நம்பரால இங்கேயும் மல்டிப்ளை பண்ணி மாத்தி வச்சுக்கோம்ல ஏஜ் ரேஷியோ அதுல உள்ள percentage ரேஷியோல தான் நீங்க x is equal to போடணும் 2 போட்டு percentage ன்னு கண்டுபிடிக்கணும் சோ இங்க x க்கு பதிலா 2 போட்டா வரும் 2 5s are 10 2 3s are 6 so percentage of a is equal to 10 percentage of b is equal to 6 percentage ana question enadhu what is the age ratio of a and b after 4 years 4 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ரேஷியோ கேக்குறாங்க சோ இப்போ எவ்வளவு வயசு a க்கு 10 4 வருஷத்துக்கு அப்புறம் 14 இப்போ 10 4 வருஷத்துக்கு பிறகு 14 ஈஸ்ட் இப்போ b உடைய ஏஜ் வந்து எவ்வளவு 6 4 வருஷத்துக்கு அப்புறம் 6 + 4 10 இப்போ 6 வயசு b க்கு அப்ப 4 வருஷத்துக்கு அப்புறம் என்ன வரும் 10 6 + 4 10 so 14:10 ரெண்டு சைடு கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் 7 2s are 14 5 2s are 10 so 4 வருஷத்துக்கு அப்புறம் a க்கும் b க்கும் ஏஜ் ரேஷியோ எப்படி இருக்கும் 7:5 இருக்கும் இதுதான் உங்களுடைய ஆன்சர் so next question பார்க்கலாம் so friends third question பார்க்கலாம் present age ratio of 3 person is 5:6:9 before 7 years sum of their ages is 59 then what is present age of that 3 persons so question என்ன கொடுத்திருக்காங்க present age ratio of 3 persons கொடுத்திருக்காங்க so அந்த 3 person நம்ம எடுத்துக்கலாம் a b c எடுத்துக்கலாம் so present age the 3 person உடைய present age ratio எவ்வளவு
5:6:9. Before 7 years. Before 7 years na 7 வருஷத்துக்கு முன்னால. So before 7 years means 7 வருஷத்துக்கு முன்னால. என்ன கண்டிஷன்? Past condition. So 7 வருஷத்துக்கு முன்னால pastல sum of their ages எவ்வளவு? 59. So இப்போ 5:6:9 அப்படிங்கிறது ரேஷியோ, ஏஜ் ரேஷியோ. இதை ஏஜா மாத்தணும்னா என்ன செய்யுது? கூட x சேரும். ரைட்டா? ரைட்டா? சோ இப்போ a உடைய ரேஷியோ எவ்வளவு? 5x. சாரி, a உடைய ஏஜ் பெர்சன்டேஜ் வந்து 5x, b உடைய பெர்சன்டேஜ் வந்து 6x, c உடைய பெர்சன்டேஜ் வந்து 9x. சோ 7 வருஷம் முன்னாடி before 7 years. இப்போ 5x னா 7 வருஷம் முன்னாடி எப்படி இருக்கும்? 5x minus 7. ஏன் மைனஸ்? 7 வருஷத்துக்கு முன்னாலங்கும்போது நம்ம வயசு குறையுமா கூடுமா? முன்னாலங்கும்போது குறையும். குறையும்னா மைனஸ். எவ்வளவு வருஷம் முன்னாடி? 7 வருஷம் முன்னாடி 7 வயசு குறையும். சோ மைனஸ். சோ அதே மாதிரி 7 years before 7 years ஏஜ் ஆஃப் b வந்து எவ்வளவு வரும்? 6x minus 7. அதே மாதிரி c க்கு என்ன வரும்? 9x minus 7. சோ before 7 years 7 வருஷத்துக்கு முன்னால இதுல இருந்து 7 வயசு கம்மி ஆகும். இந்த ஏஜ் எல்லாம் நம்ம சம் பண்ணோம்னா, ஆட் பண்ணோம்னா sum of their ages is equal to எவ்வளவு? 59. Before 7 years 7 வருஷத்துக்கு முன்னால இதான் sum of their ages. இந்த ஏஜ் எல்லாம் சம் பண்ணோம்னா is equal to எவ்வளவு? 59. சோ சம் பண்ணுங்க. 5x minus 7 plus 6x minus 7 plus 9x minus 7. 7 வருஷத்துக்கு முன்னால இந்த ஏஜ் எல்லாம் நம்ம சம் பண்ணோம்னா is equal to எவ்வளவு फ्रेंड्स? 59. சோ இப்போ சொல்லுங்க 5x plus 6x எவ்வளவு? 11x. 11x plus 9x எவ்வளவு? 20x. minus 7 minus 7 minus 7. ஆன்சர் எவ்வளவு? minus 21 is equal to எவ்வளவு फ्रेंड्स? 59. சோ நமக்கு தேவை x தான். சோ 20x is equal to the minus 21 அங்க போகும்போது தான் மாறும் plus 21 ஆ மாறும். சோ 59 plus 21 எவ்வளவு? 80. இப்போ என்ன ஆகும்? 0 0 ஆயிரும், கேன்சல். o 2 2 4 2 8. சோ x is equal to எவ்வளவு फ्रेंड्स? 4. சோ நமக்கு x கிடைச்சிட்டு. இப்போ நமக்கு என்ன கேக்குறாங்க? what is the percentage of the 3 persons? so percentage of 3 person எவ்வளவு? 5x 6x 9x. x is equal to எவ்வளவு? 4. இதுல போடுங்க. 5 4s are 20. so percentage of a is equal to 5 4s are 20. percentage of b வந்து எவ்வளவு? 6x where x is equal to 4. 4 6 are 24. percentage of c is equal to எவ்வளவு? 9x where x is equal to 4. so 9 4s are 36. so percentage of 3 persons are 20 24 and 36. எவ்வளவு எளிமையா இருக்கு பாத்தீங்களா? சோ இந்த ஏஜ் ப்ராப்ளம்லயும் நமக்கு இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோசல், அதாவது விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தை பேஸ் பண்ணி இப்படிலாம் क्वेश्चंस கேட்பாங்க. சோ நெக்ஸ்ட் டைப் 4 என்னன்னு பார்க்கலாமா? எதுல ரேஷியோ அண்ட் ப்ரொபோசலை யூஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். டைப் 4. சோ फ्रेंड्स டைப் 4 என்னது அப்படினா angles of quadrilateral இல்லனா angles of triangle. சோ இதுல ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனை பேஸ் பண்ணி क्वेश्चंस எப்படிலாம் கேட்பாங்க அதுதான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन, the ratio between angles of a quadrilateral is 7:2:5:6 respectively. what is the sum of double the smallest angle and half of the largest angle of a quadrilateral? சோ இதுதான் क्वेश्चन. சோ உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படினா quadrilateral அப்படினா ஃபர்ஸ்ட் என்னது அப்படினு பார்க்கலாம். சோ quadrilateral அப்படினா என்னதுன்னா நாற்கரம் அப்படினு சொல்லி தமிழ்ல சொல்வாங்க. சோ quadrilateral அப்படினா என்னதுன்னா அந்த ஷேப்க்கு வந்து 4 சைட்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் தான் quadrilateral. சோ 4 சைட்ஸ் என்னென்ன ஷேப்ல தான் இருக்கும்? ரெக்டாங்குலர், செவ்வகம், ஸ்கொயர், சதுரம். வெரி குட். ஸ்கொயர், சதுரம். அதே மாதிரி வர என்னது? சரிவகம், சரியா? ரோம்பஸ். சோ இது எல்லாத்துக்குமே இருக்கும் 4 சைட்ஸ் இருக்கும். சோ என்னென்ன ஷேப்க்குலாம் 4 சைட்ஸ் இருக்கோ அந்த ஷேப்க்கு எல்லாத்துக்கும் பேர் தான் quadrilateral, நாற்கரம் பேர். சோ இதுல ஒரு ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிருக்கணும். என்னது அப்படினா sum of angles of quadrilateral is equal to 360 degree. இந்த நாற்கரத்தினுடைய எல்லா கோணங்களுடைய கூடுதல் வந்து எப்படி இருக்கும்? 360 டிகிரியா இருக்கும் quadrilateral இருந்தா. இதே ட்ரையாங்கிளா இருந்தா sum of angles of triangle is equal to 180 degree. சோ முக்கோணத்தின் கோணங்களின் கூடுதல் வந்து 180 டிகிரி. சோ quadrilateral இருந்தா sum of angles is equal to 360 degree.
in triangle sum of angles is equal to 180 degree. So the two property மட்டும் தெரிஞ்சால் போதும். நம்ம எந்த क्वेश्चन குவாட்ரேட்ல angles வந்தாலும் சமயா செஞ்சிரலாம். So பார்க்கலாம் first the ratio between angles of quadrilateral. So quadrilateral மொத்தம் எத்தனை angles உண்டு சொன்னேன்? 4 angles. அந்த angle எதெல்லாம்னா 7 2 5 6. So ratioல கொடுத்திருந்தாங்கன்னா அத வேல்யூஸா மாத்தணும் அப்படினா இதுக்கு கூட நம்ம என்ன சேர்க்கணும் x சேர்க்கணும். So 7 அப்படிங்கிறது ஒரு angle ratio. So அத angle ஆ மாத்தணும்னா 7x. 2ங்கிறது ஒரு angle ratio, second angle ratio. So அத angle ஆ மாத்தணும்னா 2x. 5ங்கிறது ஒரு angle ratio. அத angle ஆ மாத்துனா 5x. 6ங்கிறது fourth angle உடைய ratio. So அத angle ஆ மாத்தணும்னா 6x. Question கொடுத்திருக்காங்க the ratio between angles of a quadrilateral. So the ratio எல்லாத்தையும் நான் இதா மாத்திச்சு angle ஆ மாத்தியாச்சு. உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லி தந்தேன் quadrilateralனா sum of four angles is equal to எவ்வளவு டிகிரி 360 டிகிரி. இப்பதான் சொல்லி தந்தேன் quadrilateralனாலே sum of angles is equal to எவ்வளவு டிகிரி 360 டிகிரி சொல்லி ரைட்டா. சோ இந்த angles எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 7x plus 2x 9x, 9x plus 5x 14x, 14x plus 6x 20x. கரெக்ட்டா? So 20x is equal to எவ்வளவு டிகிரி 360 டிகிரி. இப்ப 0 0 ஆயிரும் cancel. 1 2 is 2, 18 2s are 36. over 2 18 2 36. So x is equal to எவ்வளவு 18. நமக்கு தேவையானது இந்த 4 angles தான் தேவை. So first angle எவ்வளவு 7x. x வந்து எவ்வளவுமா 18. So 7 into 18. 7 into 18 is first angle. Right? Second angle is 2 into x. X வந்து 18. 2 into 18 36. So next 5x. X வந்து 18. 5 18s are 90. Next fourth angle வந்து எவ்வளவு 6x. X வந்து எவ்வளவு 18. So 6 into 18. இப்போ கவனிங்க 7 into 18 இதுதான் first angle. So 7 18 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 8 7s are 56. 56 is 6 remaining 5. 1 7 is 7. 7 கூட 5 add பண்ணா 112. So answer 7 into 18 எவ்வளவு 126. So last angle எவ்வளவு 6 into 18. 6 and 18 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 6 8 48 48 8 மீதி 4. ஒரு 6 6 6 4 னா 10 108. So 6 18 இருக்குனா எவ்வளவு फ्रेंड्स 108. So 4 ஆங்கிள் கண்டு பிடிச்சாச்சு. நம்ம क्वेश्चन என்னது what is the sum of you know add பண்ணு sum of double the smallest angle. எதோடைய sum double the smallest angle. இருக்குதுலே சின்ன angle உடைய double 2 மடங்கு. சோ இதுல இருக்குதுலே சின்ன angle எவ்வளவு 36. இதுடைய double மடங்கு எவ்வளவு 36 plus 36 எவ்வளவு 72. So 72 double the small angle. அதையும் வேற எதையும் sum பண்ணனும் half of the largest angle. இருக்குதுலே பெரிய angle உடைய half பாதி. இருக்குதுலே பெரிய angle எவ்வளவு 126. அதுல பாதி 126ல பாதி எவ்வளவு फ्रेंड्स 63. புரியுதா? So half of the double the smallest angle, half of the largest angle. அது ரெண்டுடைய என்ன கேட்டிருக்காங்க sum கேட்டிருக்காங்க. sumனா ரெண்டு இன்ஜின் ஆட் பண்ணனும். So is equal to add பண்ணுங்க 2 கூட 3 ஆட் பண்ணா 5. 7 கூட 6 ஆட் பண்ணா 13. So answer 135 degree. இதுதான் answer. So இதே type 4ல second question பார்க்கலாம். So friends நம்ம type 4ல second question பார்க்கலாம். The angles of quadrilateral are in 2:4:7:5. The smallest angle of quadrilateral is equal to smallest angle of a triangle. One of angles of triangle is twice the smallest angle of triangle. What is the second largest angle of triangle? So first என்ன ஸ்டேட் கொடுத்திருக்காங்க quadrilateral உங்களுக்கு தெரியும். So quadrilateral வந்தாலே total sum of angles of quadrilateral is equal to what degree 360 degree. correct தானே? So sum of angles of quadrilateral is equal to what degree 360 degree. So what are the angles of quadrilateral? 2 4 7 5 அப்படினா அது ரேஷியோ. So ரேஷியோவை ஆங்கிளா மாத்தணும்னா என்ன செய்யணும் x ஆட் பண்ணனும். So 2 னா இது 2x, 4 னா இது 4x, 7 னா இது 7x, 5 னா 5x. So
சோ இப்படி இந்த ரேஷியோவை ஆங்கிள்ஸா மாத்தணும் அப்படின்னா அது கூட x ஆட் பண்ணா போதும். சோ இந்த ஆங்கிள்ஸ் எல்லாத்தையும் சம் பண்ணோம்னா சம் ஆஃப் angles of quadrilateral is equal to எவ்வளவு फ्रेंड्स 360 டிகிரி. ஏற்கனவே லாஸ்ட் क्वेश्चन சொல்லிருந்தேன் ரைட்டா, இது மட்டும் தெரியும். குவாட்ரேட்ல சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் வந்து 360 டிகிரி. இதே ட்ரையாங்கிளா இருந்தா சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் is equal to 180 டிகிரி. இது மட்டும் தான் தெரியும். சோ எத்தனை x இருக்கு? 2x + 4x 6x, 6 + 7 13x, 13 + 5 18x. So is equal to 360 degree. 118 is 18, 20 80s are 360. So x is equal to our friends 20. இப்போ இந்த ஆங்கிள்ஸ்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் என்னது 2x, x வந்து 20, so 2 20s are 40. செகண்ட் ஆங்கிள் என்னது 4x, x வந்து 20, so 4 20s are 80. 7 20s are 140, 5 20s are 100. So இந்த 4 angle எதோடைய angle? These 4 angles are angle of quadrilateral. Right up. இப்போ next condition என்ன கொடுத்திருக்காங்க கவனிங்க. The smallest angle of quadrilateral is equal to smallest angle of a triangle. So ஒரு triangle இருக்கு. triangle எத்தனை angle உண்டு? 3 angle உண்டு. அதுல smallest angleங்கிறது என்ன ஆங்கிள்னா இந்த quadrilateralல எது smallest angle-ஓ அதுதான் triangle-லையும் smallest angle. So smallest angle of quadrilateral is equal to smallest angle of triangle. So triangle-உடைய smallest angle எவ்வளவு? quadrilateral-ல smallest angle 40. triangle-லையும் smallest angle என்னதுதானா? 40 தான். இந்த quadrilateral-ல எந்த angle smallest angle-ஓ அதே same angle தான் triangle-லையும் அதே smallest angle. Okay? So next எடுத்துக்காங்க one of angles of triangle is twice the smallest angle. இந்த triangle-ல இன்னொரு angle என்னது அப்படினா இந்த smallest angle twice பண்ணி என்னது angle கிடைக்கும் அதுதான் இன்னொரு angle. So 40 twice பண்ணா என்ன வரும்? 42 தான் 80. So இன்னொரு angle வந்து 80 டிகிரி. ரைட்டா? நான் இன்னும் சொல்லிருக்கேன் இன்னொரு angle சொல்லி கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா triangle-க்கு மொத்தம் 3 angle. So ரெண்டு angle-க்கு தான் ஹிண்ட் கொடுத்திருக்காங்க. So மூணாவது angle நாம தான் கண்டுபிடிக்கணும். So அதுக்கு என்ன செய்யணும் அப்படினா நமக்கு தெரியும் என்னது sum of angles of triangle is equal to 180 degree. ரைட் தானே? சோ இந்த மூணாவது angle தெரியாதனால இது என்ன சொல்லுவோம்? x வெச்சுடுவோம். சரியா? சோ இந்த மூணு angle-ஐ சம் பண்ணா எவ்வளவு? 180. So first angle 40 plus second angle 80 plus third angle என்னதுலாம் x is equal to எவ்வளவு டிகிரி? 180 degree. So 40 plus 80 எவ்வளவு வரும்? 120. So 120 plus x is equal to 180. நமக்கு தேவை x தான். So 180 the plus 120 எங்க போகும்போது தான் மாறிடும் minus 120 ஆ மாறிடும். So x is equal to 180 ல இருந்து 120 மைனஸ் பண்ணா 60. புரியுதா? So இப்போ நமக்கு என்ன வெச்சிட்டு x is equal to 60 degree. So இந்த angle x is equal to எவ்வளவு friends? 60 degree வெச்சிட்டு. ஆனா நமக்கு क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? What is the second largest angle of triangle? So இதுல first largest angle எது? 80 ஆ 60 ஆ 40 ஆ? 80. So 80 ங்கிறது first largest angle. நமக்கு கேட்டது first largest angle second largest angle second largest angle. So first largest angle 80. Second largest angle எவ்வளவு? 60. அதான் கேட்டிருக்கான். What is the second largest angle of triangle? So second largest angle of triangle எவ்வளவு டிகிரி? 60 degree. புரியுதா? இதே smallest angle of triangle கேட்டிருந்தா 40 degree. Largest angle of triangle கேட்டிருந்தா 80 degree. ஆனா क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? Second largest angle of triangle. So second largest angle 60 degree. புரியுதா? So next question பார்க்கலாம் இந்த டைப்ல. So friends, நம்ம type 4ல third question பார்க்கலாம். The ratio between three angles of quadrilateral is 1:4:5 respectively. The value of fourth angle of quadrilateral is 60 degree. What is the difference between the value of largest and smallest angles of quadrilateral? So நமக்கு quadrilateralங்கிற வேர்ட் வந்துட்டாலே நமக்கு தெரியும் sum of angles of quadrilateral is equal to 360 degree தெரியும். So quadrilateral மொத்தம் எத்தனை angle உண்டு? 4 angles உண்டு. ஆனா இந்த 3 angles உடைய ரேஷியோ தான் கொடுத்திருக்காங்க ரைட்டா? So 3 angles ரேஷியோ கொடுத்திருக்காங்க. So இந்த ரேஷியோவை angles-ஆ மாத்தனா என்ன செய்யணும்? x ஆட் பண்ணனும். So 1னா நீங்க என்ன சொல்வீங்க? 1x ன்னு சொன்னோம்னா ரேஷியோ angle-ஆ மாறிடும். 4x ன்னு சொன்னோம்னா angle-ஆ மாறிடும். 5x ன்னு சொன்னோம்னா angle-ஆ மாறிடும்.
சோ குவாட்ரிலேட்டரல்ல மொத்தம் 4 ஆங்கிள் உண்டு. அதுல 3 ஆங்கிள் இதுக்கு ஓகேயா. இந்த 4th ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் கொடுத்திருக்காங்க பாருங்க. the value of 4th angle of quadrilateral is எவ்வளவு டிகிரி? 60 டிகிரி. so 4th angle வந்து 60 டிகிரி. so we know that sum of angles of quadrilateral is equal to எவ்வளவு டிகிரி? 360 டிகிரி. கரெக்ட் தானே? சோ இப்போ கவனிங்க 1x + 4x எவ்வளவு வரும்? 5x. 5x + 5x என்ன வரும்? 10x. so 10x is equal to இந்த +60 அங்க போகும்போது ஆகும் -60 ஆகும். so 360 -60 என்ன வரும்? 300 ஆ. கரெக்ட்டா? so 110 is 10, 30 10s are 300. so x is equal to 30 கிடைச்சிச்சு. நமக்கு தேவை எது? இந்த 4 angles தான் நமக்கு தேவை. so first angle எவ்வளவு? 1x. x எவ்வளவு? 30. so 130 is 30. so first angle 30 degree. second angle எவ்வளவு? 4x. x வந்து 30. so 430s are 120 degree. third angle என்னது? 5x. x வந்து 30. 530s are 150. fourth angle already you know எவ்வளவு? 60 degree. our question என்னதுமா? what is the difference between? so difference நம்ம minus difference between the value of largest and smallest angle. largest angle க்கும் smallest angle க்கும் உள்ள difference கேட்காங்க ரைட்டா. சோ இதுல உள்ளதே எது largest angle? 150 degree. இந்த largest angle க்கும் உள்ளதே எது smallest angle? 30 degree. இந்த smallest angle க்கு இடையில difference கேட்காங்க. சோ difference தான் ரெண்டையும் மைனஸ் பண்ணி எழுதணும். சோ 150 ல இருந்து 30 மைனஸ் பண்ணா எவ்வளவு फ्रेंड्स? 120. so difference between largest and smallest angle is equal to 120 degree. புரியுதா? so இதுதான். so next type. so friends type 5 milk and water. ஓகேயா? so the topic வந்து ரொம்ப ரொம்ப important. so இந்த milk and water அப்படிங்கற டாபிக்ல ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனை யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணனும் அப்படி தான் பார்க்க போறோம். so இந்த டைப்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन the ratio of milk and water in pot is 3:8. if 15 liter water added then ratio become 1:3. find the initial quantity of milk. இதான் क्वेश्चन. so initially உங்களுக்கு மில்க்கும் வாட்டரும் எந்த ரேஷியோல இருக்கு? 3:8 ல இருக்கு. இப்போ என்ன செய்யணும்? if 15 liter water added. so வாட்டர்ல தான் நம்ம 15 லிட்டரை ஆட் பண்ணனும். மில்க்ல ஆட் பண்ணா மில்க்குக்கு நேரா போடணும். வாட்டர் ஆட் பண்ணோம்னா வாட்டருக்கு நேரா ஆட் பண்ண எத்தனை லிட்டர் ஆட் பண்ணிருக்கோமோ அதை போடணும். சரியா? சோ அப்படி ஆட் பண்ணோம்னா இந்த ரேஷியோ எப்படி மாறுது फ्रेंड्स? 1:3 ன்னு மாறுது. புரியுதா? சோ உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிருக்கேன் ரேஷியோவை லிட்டரா மாத்தினாலும் சரிதான், ரேஷியோவை ஆங்கிளா மாத்தினாலும் சரிதான், ரேஷியோவை ஏஜா மாத்தினாலும் சரிதான், கூட என்ன சேர்க்கணும்? x சேர்க்கணும். புரியுதா? இப்ப கவனிங்க இங்க மில்க் எவ்வளவு இருக்கு? 3x லிட்டர். எவ்வளவு இருக்கு? 3x லிட்டர். ஈஸ்ட் அப்படின்னா என்ன போடுவீங்க? பை. ஈஸ்ட்னாலும் பைனாலும் ஒண்ணுதான். அடுத்தல வாட்டர் எத்தனை இருக்கு? 8x இருக்கு. பிளஸ் எக்ஸ்ட்ரா எவ்வளவு வாட்டர் சேர்ப்போம்? 15 லிட்டர். சோ வாட்டர்ல தான் பிளஸ் 15 லிட்டர் சேர்ப்போம். ரைட்டா? வாட்டர் 15 லிட்டர் வாட்டர் தான் ஆட் பண்றோம். சோ அந்த வாட்டர் ரேஷியோக்கு தான் 15 லிட்டர் பிளஸ் பண்ணி போடணும். இதே மில்க் ஆட் பண்ணா எங்க வரும்? மில்க்ங்கிறது மேல இருக்கு, மேல தான் 15 லிட்டர் வரும். ஆனா இது வாட்டர் தான் 15 லிட்டர் ஆட் பண்ணதுனால கீழ உள்ள வாட்டர்ங்கற லிட்டர்ல 15 லிட்டர் ஆட் பண்ணோம். சோ 15 லிட்டர் ஆட் பண்ணியாச்சு. இஸ் ஈக்குவல் டு ஆட் பண்ணா இந்த ரேஷியோ எப்படி மாறுது? இதுக்கு ஈக்குவலா தான் மாறுது. 1:3 ஆ மாறுது. புரியுதா? 1:3 ஆ மாறுது. சோ ஒழுங்கா பாருங்க. சோ 3 லிட்டரா மாத்தணும். ரேஷியோ 3x. ஈஸ்ட்னா பை. 8 லிட்டர் நம்ம சாரி ரேஷியோவை லிட்டரா மாத்தறதா சேர்க்கணும். x 8x பிளஸ் இந்த வாட்டர் எவ்வளவு எக்ஸ்ட்ரா ஆட் பண்றோம்? 15 லிட்டர். சோ அந்த வாட்டர்ல 15 லிட்டர் ஆட் பண்ணனும். is equal to அப்படி பண்ணோம்னா இந்த ரேஷியோ will become என்ன மாறுது? 1:3 ஆ மாறுது. 1/3 ஆ மாறுது. சோ இத நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணா x உடைய வேல்யூ 0 கிடைச்சு. சோ இப்போ கவனிங்க 3 3s are 9x. 1 கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. ஒரு 8x plus 115 is 15. 9x இந்த பிளஸ் 8x இருக்கும்போது ஆகும் -8x ஆகும் is equal to 15. 9x ல இருந்து 8x மைனஸ் பண்ணா எவ்வளவு? 1x. so x is equal to 15. so x உடைய வேல்யூ நமக்கு கிடைச்சு. ஆனா क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? find initial quantity of milk கேட்டாங்க. so initial quantity of milk எவ்வளவு? 3x. எடுங்க 3 சொல்றா. 3 தான் ரேஷியோ. நமக்கு லிட்டர் சொல்லணும். so 3x.
இதே இனிஷியல் குவாண்டிட்டி ஆஃப் மில்க்னு கேட்காம இனிஷியல் குவாண்டிட்டி ஆஃப் வாட்டர் கேட்டா எவ்வளவு x. நமக்கு क्वेश्चन வந்து இனிஷியல் குவாண்டிட்டி ஆஃப் மில்க் தான். சோ இனிஷியல் குவாண்டிட்டி ஆஃப் மில்க் எவ்வளவு 3x. அதான் முடியும். இனிஷியல் குவாண்டிட்டி ஆஃப் மில்க் 3x. x எவ்வளவு x is equal to 15. சோ x க்கு என்ன பண்ணுவீங்க 15 போடுவீங்களா? சோ 3 into x உடைய வேல்யூ 15. சோ 3 15s are எவ்வளவு 45 லிட்டர். சோ ஸ்டார்டிங்ல அந்த கலவையில மில்க் எத்தனை லிட்டர் சேர்த்திருக்காங்க 45 லிட்டர் மில்க் சேர்ந்து. புரியுதா? சோ கண்டுபிடிச்சாச்சு. இதே டைப்ல இன்னொரு क्वेश्चन பார்க்கலாம். So friends, இந்த டைப் 5 ல செகண்ட் क्वेश्चन பார்க்கலாம். The ratio of milk and water in a pot is 1:3. If we add 50 liter milk and 50 liter water, then ratio becomes 2:3. How much quantity of total mixture was present initially? So question என்ன கொடுத்தாங்க, milk and water இனிஷியலா எவ்வளவு இருந்திருக்கு அப்படினா 1:3 இருந்திருக்கு. இதுக்கு அப்புறம் நான் என்ன செய்வேன், மில்க்லயும் 50 லிட்டர் மில்க் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றேன், வாட்டர்லயும் பிளஸ் 50 லிட்டர் வாட்டர் ஆட் பண்றேன். அதை ஆட் பண்ணும்போது உனக்கு இந்த ரேஷியோ எப்படி மாறலாம் 2:3 ஆ மாறும். மாறுச்சுனா இந்த இனிஷியல் மிக்சர் how much quantity கேட்டாங்க. சோ மிக்சருக்கு போது மில்க் பிளஸ் வாட்டர் ரெண்டு சேர்ந்தால மிக்சர். கரெக்ட்டா? எல்லாரும் பால் தண்ணி ஊத்தி தராங்க, மிக்ஸ் பண்ணி தராங்க. சோ ஸ்டார்டிங்ல எவ்வளவு பாலை தண்ணி சேர்ந்து மொத்தம் எவ்வளவு மிக்சர்ல அந்த மிக்சர்ல எவ்வளவு லிட்டர் இருக்குன்னா क्वेश्चन. சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும் அப்படினா கவனிங்க, இந்த ரேஷியோவை லிட்டரா மாத்தணும் அப்படினா நீங்க என்ன செய்யணும், 1 னா 1x அப்படினும், அப்பனா லிட்டரா மாறிடும். சோ மில்க் ஸ்டார்டிங்ல எவ்வளவு லிட்டர் இருக்கு 1x லிட்டர் இருக்கு. வாட்டர் ஸ்டார்டிங்ல எவ்வளவு லிட்டர் இருக்கு 3x லிட்டர் இருக்கு. ரைட்டா? சோ இப்போ கவனிங்க, 1x இந்த 1x லிட்டர்ல மில்க் எக்ஸ்ட்ரா எவ்வளவு ஆட் பண்ணிருக்கோம் 50 லிட்டர் ஆட் பண்ணிருக்கோம். சோ 1x லிட்டர்ல 50 லிட்டர் ஆட் பண்ணிருக்கோம். ஈஸ்ட்ல என்ன பண்ணனும் பை ஸ்டார்டிங்ல வாட்டர் எவ்வளவு லிட்டர் இருக்கு 3x லிட்டர் இருக்கு. அந்த 3x லிட்டர் வாட்டர்ல எக்ஸ்ட்ரா எவ்வளவு லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணிருக்கோம் 50 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணிருக்கோம். சோ +50. இப்படி பண்ணோம்னா is equal to இந்த ரேஷியோ எப்படி மாறுதா 2:3 ஆ மாறுது. சோ 2/3 ஆ மாறுது. சோ இதுல இருந்து ஃபர்ஸ்ட் x கண்டுபிடிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை 3 into 1x 3x. 3 15s are 45. 2 3x are 6x plus 2 15s are 30. இப்போ x எல்லாம் ஒரு சைடு நம்பர்லாம் ஒரு சைடு கொண்டு போய்க்கலாம். சோ இப்போ கவனிங்க, இந்த +3x அங்க போகும்போது தான் மாறும் -3x ஆ மாறும். +30 வரும்போது ஆகும் -30 ஆ மாறும். சோ 45 +30 வரும்போது -30, 6x +3x வரும்போது -3x. சோ ஆன்சர் 45 ல இருந்து 30 ஐ மைனஸ் பண்ணா எவ்வளவு 15. 6x ல இருந்து 3x ஐ மைனஸ் பண்ணா எவ்வளவு 3x. சோ கேன்சல் பண்ணுங்க, 1 3 is 3, 5 3s are 15. சோ ஆன்சர் x is equal to எவ்வளவு 5. சோ x உடைய வேல்யூ 5 நமக்கு கிடைச்சிச்சு. ஆனா நமக்கு क्वेश्चन என்ன கேட்டாங்க பாருங்க, how much quantity of total mixture was present initially. இனிஷியலா எவ்வளவு மிக்சர் இருக்குன்னு கேட்டாங்க. இனிஷியல் மிக்சர்ல எத்தனை லிட்டர் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் மிக்சர்னா என்னது, மில்க் பிளஸ் வாட்டர் ரெண்டு சேர்ந்ததுக்கு பேர் தான் மிக்சர். சோ டோட்டல் மிக்சர் is equal to மில்க் எத்தனை x லிட்டர் 1x லிட்டர் பிளஸ் வாட்டர் எத்தனை x லிட்டர் ஸ்டார்டிங்ல 3x லிட்டர். சோ மொத்தம் எத்தனை x லிட்டர் இருக்கு 4x லிட்டர் இருக்கு. சோ இதுல 4x x உடைய வேல்யூ எவ்வளவு 5. சோ x க்கு பதிலா நீங்க 5 போடுங்க. 4 5s are 20 லிட்டர். சோ ஸ்டார்டிங்ல क्वेश्चन என்னன்னா how much quantity of total mixture was present initially. சோ இனிஷியலா ஸ்டார்டிங்ல பாலும் தண்ணியும் சேர்ந்து அந்த மிக்சர்ல எத்தனை லிட்டர் இருக்கு 20 லிட்டர் இருக்கு. இதுதான் ஆன்சர். புரியுதா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். சோ फ्रेंड्स டைப் 5 ல தேர்ட் क्वेश्चन பார்க்கலாம். The ratio of milk and water is 7:6 in vessel. If 260 liter of mixture is replaced by 22 liter of water, then ratio of mixture become 4:5. Then find quantity of mixture initially. So question என்ன கொடுத்திருக்காங்க, milk and water
என்ன ரேஷியோல இருக்கு 7:6ல இருக்கு. இதுல இப்ப என்ன செய்றாங்க, if 260 liter of mixture is replaced, இந்த டோட்டல் மிக்சர்ல 260 லிட்டரை எடுத்துறாங்க. 260 லிட்டரை எடுத்துட்டு அதுக்கு பதிலா என்ன செய்றாங்க, is replaced by 22 liter of water. சோ 260 லிட்டர் இந்த மிக்சர்ல இருந்து 260 லிட்டர் எடுத்துட்டு வாட்டர் வந்து எக்ஸ்ட்ரா எவ்வளவு ஆட் பண்றாங்க, 22 லிட்டர் ஆட் பண்ணாங்கன்னா இந்த ரேஷியோ தான் மாறுது, 4:5 மாறுது. அப்படினா இனிஷியலா உள்ள இந்த மிக்சருடைய குவாண்டிட்டி எவ்வளவுன்னு கேட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், இதுல இருந்து எவ்வளவு ரீப்ளேஸ் பண்றாங்க, 260 லிட்டர். சோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் சேர்த்துறாங்க, மில்கையும் வாட்டரையும் சேர்த்துட்டு அத இருந்து 260 லிட்டர் ஆஃப் மிக்சரை எடுக்காங்க. சோ என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் 7 இங்க 6 மொத்தம் எவ்வளவு 30. 7 plus 6 எவ்வளவு 30. சோ இந்த 30 மிக்சர் டோட்டல் மிக்சர்ங்கும் போது ரெண்டே ஆட் பண்ணிடணும் அப்படிதானே. சோ டோட்டல் மிக்சர் 30, அந்த டோட்டல் மிக்சர் 13ல மில்க் எவ்வளவு இருக்கு, 7 இருக்கு. இங்க டோட்டல் மிக்சர் 13ல வாட்டர் எவ்வளவு இருக்கு, 6 பார்ட் இருக்கு. இந்த மிக்சர்ல இருந்து மொத்தத்துல எவ்வளவு லிட்டர் எடுக்காங்க, 260 லிட்டரை ரீப்ளேஸ் பண்றாங்க. சோ அந்த 260 லிட்டர்ங்கிறது மிக்சர். மிக்சர் மீன்ஸ் வாட்டரும் மில்க்கும் சேர்ந்து இருக்கு. சோ அதுல எவ்வளவு வாட்டர் வெளியே போயிருக்கும், எவ்வளவு தண்ணி வெளியே போயிருக்கும் நமக்கு தெரியணும். சோ இந்த 260 லிட்டர் ஆஃப் மிக்சர் அதுல மில்க் எவ்வளவு கண்டுபிடிக்கிறது, இதுல இன்னும் 260 போடணும். போட்டோம்னா மில்க் எவ்வளவு இருக்கு, இந்த 260 லிட்டர் வெளியே ரீப்ளேஸ் பண்ணதுக்கு எடுத்துட்டோம்னா அந்த மிக்சர்ல எவ்வளவு மில்க் வெளியே வந்திருக்கு. அதே மாதிரி இதுல 260 போட்டோம்னா அந்த மிக்சர்ல நம்ம 260 லிட்டர் அப்படிங்கிற மிக்சர்ல இருந்து எடுத்தோம், அந்த இதுல எவ்வளவு தண்ணி வெளியே எடுத்திருக்கோம் அப்படின்னு தெரியும். சோ கேன்சல் பண்ணி பார்க்கலாம். 130 is 13, 20 30s are 13s are 260. So 2 7s are 14, so 140. அதே 130 is 13, 20 13s are 260. 20 into 6 என்ன ஒரு 120. சோ மொத்தம் நம்ம அந்த மிக்சர் ரெண்டு சேர்ந்து முதல்ல இருந்துச்சு, சேர்ந்த மிக்சர்ல இருந்து நம்ம எவ்வளவு லிட்டர் வெளியே எடுத்துறோம், 260 லிட்டர் வெளியே எடுத்துறோம். அந்த 260 லிட்டர்ல 140 லிட்டர் மில்க் வெளியே எடுத்துறோம், 120 லிட்டர் வாட்டர் வெளியே எடுத்துறோம். புரியுதா? எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன சேர்க்கணும், 22 லிட்டர் ஆஃப் வாட்டர் மட்டும் சேர்க்கணும். சோ வாட்டர் சேர்க்கறதா வாட்டருக்கு நேரா போடணும். எவ்வளவு லிட்டர் சேர்க்கணும், 22 லிட்டர். புரியுதா? அப்படி சேர்க்கும் போது இந்த 7:6ங்கிற ரேஷியோ எதா மாறுது, 4:5 மாறுது. இப்ப சொல்லுங்க, ஸ்டார்டிங்ல எவ்வளவு மில்க் இருக்கு, ரேஷியோவை நம்ம லிட்டரா மாத்தனா x தான் சேர்க்கணும். சோ ஸ்டார்டிங்ல மில்க் எவ்வளவு இருக்கு, 7x இருக்கு. ஈஸ்ட் அப்படினா பை வாட்டர் ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருந்துச்சு, 6x இருந்துச்சு. இதுல நம்ம வெளியே எடுத்தோம் அப்படிதானே, எவ்வளவு லிட்டர் மில்க்ல எவ்வளவு மில்க் எடுத்துக்கோம், 140 லிட்டர் வெளியே எடுத்துட்டோம். வெளியே எடுத்துட்டோம்னா என்ன பண்ணணும், மைனஸ். சோ மில்க்ல 140 லிட்டர் வெளியே எடுத்துட்டோம். சோ மைனஸ். தண்ணியில வெளியே எடுத்துட்டோம், 120 லிட்டர் தண்ணியே வெளியே எடுத்துட்டோம். சோ மைனஸ் 120. அத சேர்த்தோம், என்னது சேர்த்தோம், 22 லிட்டர் வாட்டரா 22 லிட்டர் மில்கா. क्वेश्चनல 22 லிட்டர் வாட்டர் கொடுத்திருக்காங்க. சோ 22 லிட்டர் வாட்டரை ஆட் பண்ணிருக்கோம். 260 வெளியே எடுத்துட்டு அதனால மைனஸ் பண்ணியாச்சு. 22 லிட்டர் வாட்டரை ஆட் பண்ணுவோம். சோ ஆட் பண்ணும்போது +22 அப்படிங்கிறது எதுல போடணும், வாட்டர்ல போடணும். மேல வந்து மில்க், கீழ தான் வாட்டர். சோ வாட்டர் தான் ஆட் பண்றோம். சோ வாட்டர் கீழ தான் வாட்டர். சோ ஆட் பண்ணனால +22 வாட்டர்ல ஆட் பண்ணியாச்சு. பண்ணோம்னா இந்த ரேஷியோ எல்லாம் மாறுது, 4:5. சோ 4/5 மாறும். புரியுதா? மாறுச்சுனா இந்த இனிஷியல் குவாண்டிட்டி ஆஃப் மிக்சர் எவ்வளவுன்னு கேட்காங்க. புரியுதா? சோ இனிஷியல் குவாண்டிட்டி ஆஃப் மிக்சர் எவ்வளவு, மில்க் ஸ்டார்டிங்ல எவ்வளவு, 7x லிட்டர். வாட்டர் எவ்வளவு லிட்டர், 6x லிட்டர். சோ டோட்டல் குவாண்டிட்டி ஆஃப் மிக்சர் ஆஃப் இனிஷியல் போது 7x + 6x எவ்வளவு x, 13x. இப்போ இந்த x வேல்யூ மட்டும் நமக்கு தெரிஞ்சுதுன்னா அதை இதுல போட்டு 13 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைச்சிடும், இனிஷியலா அந்த மிக்சர்ல எவ்வளவு லிட்டர் இருந்துச்சுன்னு சொல்லி டோட்டல் லிட்டரா மிக்சர் இனிஷியலி நமக்கு கிடைச்சிடும். சோ இந்த x வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம x வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். எப்படி பார்க்கலாம், சோ கவனிங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணனும். அப்படிதானே, 5 7s are 35x minus 5 into 140.
5 into 140 என்ன வரும் 0 700 அடுத்து 145 மல்டிப்ளை பண்ணா 700 5 into 0 0 5 4s are 20 0 remaining 2 1 5 is 5 plus 2 1 are 7 okay is equal to 4 கொண்டு இங்க மல்டிப்ளை பண்ணனும் 4 6 are 24x plus into minus இப்ப கவனிங்க இங்க என்ன இருக்கு -120 plus 22 so ஒரு நம்பர் மைனஸ் ஒரு நம்பர் பிளஸ் நம்ம மைனஸ் பண்ணிட்டு பிக்கஸ்ட் நம்பர் சைன் போடுவோம் ரைட்டா சோ ஆன்சர் வரும் -98 வரும் சோ பிளஸ் இன்டு மைனஸ் 4a 98 க்கு மல்டிப்ளை பண்ணுங்க 4 8s are 32 to 2 remaining 3 4 9s are 36 plus 3 39 so இப்படி x எல்லாம் ஒரு சைடு நம்பர்லாம் ஒரு சைடு வைக்கணும் so 35x இந்த plus 24x வரும்னா ஆகும் -24x ஆகும் ரைட்டா இந்த -700 க்கு வரும்போது ஆகும் +700 ஆகும் ஆல்ரெடி இங்க -392 so that 5x ல இருந்து 24x மைனஸ் பண்ண எவ்வளவு 11x கரெக்ட்டா இங்க 700 ல இருந்து 392 மைனஸ் பண்ணனும் பண்ணா என்ன வரும் 308 எவ்வளவு வரும் 308 கரெக்ட்டா சோ இப்போ ரெண்டு சைடும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் 111 is 11 2 11s are 22 remaining 8 சேர்த்தா 88 ஆகும் 88 ல எத்தனை 11 இருக்கு 8 11s are 88 so x is equal to 28 so நமக்கு தேவை x வேல்யூ கிடையாது நமக்கு தேவை find quantity of mixture initially எவ்வளவு quantity of mixture இருந்துச்சு so mixtureனாலே milk உடைய லிட்டரையும் வாட்டர் உடைய லிட்டரையும் ஆட் பண்ணனும் so ஆட் பண்ணோம்னா 13x இதுதான் டோட்டல் மிக்சர் இனிஷியலியா இருந்த டோட்டல் மிக்சர் so இனிஷியலியா இருந்த டோட்டல் மிக்சர் எவ்வளவு 30x so 30x x உடைய வேல்யூ எவ்வளவு 28 so இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு ஸ்டார்டிங் மிக்சர்ல எவ்வளவு லிட்டர் எவ்வளவு குவாண்டிட்டி இருந்துச்சு நமக்கு தெரியும் so மல்டிப்ளை பண்ணலாம் 13 யும் 28 யும் மல்டிப்ளை பண்ணுங்க 3x are 24 க்கு 4 remaining 2 கரெக்ட்டா so 2 3s are 6 1 8 is 8 8 plus 6 14 14 plus 2 16 16 is 6 remaining 1 1 2 is 2 2 கூட 1 add பண்ணா 3 so 364 liter so starting அந்த மிக்சர்ல தண்ணியும் பாலும் சேர்ந்து எவ்வளவு லிட்டர் இருந்துச்சு 364 லிட்டர் இருந்துச்சு புரியுதா फ्रेंड्स so next type 6 பார்க்கலாம் hi friends நம்ம type 6 பார்க்கலாம் so type 6 என்னதுன்னா sum of money so இந்த பேஸ் ப்ராப்ளத்துல எப்படி ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனை யூஸ் பண்ணி ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதா பார்க்க போறோம் so அதுல அந்த டைப்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन sum of money is divided among a b c and d in the ratio of 3:4:9:10 respectively if the share of c is rupees 2580 more than share of b then what is the total amount of money A and B together so question கவனமா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ரீட் பண்ணிடணும் ரீட் பண்ணிட்டு given dataவை எழுதினாதான் ஆன்சர் கரெக்ட்டா வரும் so first என்ன கொடுத்திருக்காங்க ஒரு sum of money ஒரு குறிப்பிட்ட மணி இருக்கு அந்த மணியை A B C and D அப்படி எத்தனை பேர் பங்கு போடுறாங்க 4 பேர் பங்கு போடுறாங்க A B C D 4 பேர் பங்கு போடுறாங்க அங்க பங்கு போடுற ரேஷியோ எவ்வளவு 3:4:9:10 ரேஷியோ தான் தெரியும் ஆனா எவ்வளவு ரூபா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது தெரியாது ரேஷியோவை ஆங்கிளா மாத்துறதா இருந்தாலும் சரிதான் ரேஷியோவை மணியா மாத்தலாம்னு சரிதான் ரேஷியோவை லிட்டரா மாத்தலாம்னு சரிதான் நம்ம இது கூட என்ன சேர்க்கணும் x சேர்க்கணும் சோ a உடைய ரேஷியோ எவ்வளவு 3 a உடைய அமௌண்ட் சொன்னா 3x சோ a உடைய அமௌண்ட் எவ்வளவு 3x b உடைய ரேஷியோ எவ்வளவு 4 அமௌண்ட்னா 4x c உடைய ரேஷியோ எவ்வளவு 9 c உடைய அமௌண்ட் 9x ரேஷியோவை அமௌண்டா மாத்தணும்னா கூட x சார் d உடைய ரேஷியோ எவ்வளவு 10 அமௌண்ட் எவ்வளவு 10x இப்போ 4 பேருடைய அமௌண்ட் ரிசல்ட் கண்டு அடுத்து அழகா கொடுத்திருக்காங்க பாருங்க கண்டிஷன் if the share of c கவனிங்க share of a எவ்வளவு 3x share of b எவ்வளவு 4x share of c எவ்வளவு 9x क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க share of share of c எவ்வளவுமா 9x is equal to என்ன அர்த்தம் equal to
rupees எவ்வளவுமா 2550 more than னா plus பண்ணனும் less than னா minus பண்ணனும் more than share of B எவ்வளவுமா 4x இதுக்கு அர்த்தம் என்னமா share of C இருக்குல்ல அது share of B விட எவ்வளவு ரூபாய் கூடயா 2580 ரூபாய் கூட அத ஈக்குவேஷனா எழுதிட்டீங்களா எழுதியாச்சு இப்போ 9x இந்த plus 4x வரும்போது நான் சொல்லுங்க minus 4x is equal to எவ்வளவு 2580 சொல்லலாம் 9x வந்து 4x மைனஸ் பண்ணா எவ்வளவு சொல்லுங்க 5x வெரி குட் is equal to எவ்வளவு 2580 கேன்சல் பண்ணலாமா ரெண்டு சைடும் 1 5 is 5 5 5s are 25 ஏன்ல எத்தனை 5 இருக்கு 1 5 is 5 remaining 3 அந்த 3 0 பக்கத்துல கூட 30 ஆயிருமா 30 ல எத்தனை 5 இருக்கு 6 5s are 30 so x is equal to எவ்வளவு இருக்கு 516 நமக்கு தேவை நமக்கு என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க what is the total amount of money A and B together A உடைய அமௌண்ட்டையும் B உடைய அமௌண்ட்டையும் சேர்த்தோம்னா மொத்த எவ்வளவு அமௌண்ட் அதான் क्वेश्चन so total amount A and D together so total amount of A and D together so நமக்கு தேவை total amount of 4 members கிடையாது total amount of A and D மட்டும் so A எவ்வளவு 3x D எவ்வளவு 10x so total add பண்ணா 30x so total amount of money A and D together எவ்வளவு 19x so 13 into x what is the x value ma 516 so நீங்க x க்கு என்ன பண்ணுவீங்க 516 போடுவீங்களா இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதலாம் total amount of money A and D together கிடைச்சு so மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 516 ல 13 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க எவ்வளவு 16 ஐயும் 13 ஐயும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும் ஆன்சர் கிடைச்சிரும் so 6 3s ஆல என்னது 18 18 க்கு 8 ரிமைனிங் எவ்வளவு 1 1 3 is 3 3 plus 1 எவ்வளவு 4 5 3s are 15 கரெக்ட்டா 1 கொண்டு மல்டிப்ளை பண்ணா 560 கரெக்ட்டாமா 560 so add பண்ணுங்க 8 6 plus 4 10 remaining 1 7 6 so answer எவ்வளவு 6708 so இந்த A அமௌண்ட்டையும் D அமௌண்ட்டையும் மொத்தமா கூட்டினா நமக்கு எவ்வளவு வருது 6708 ரூபாய் வருது சப்போஸ் क्वेश्चनல total amount of money கேட்டாங்க total amount of money கேட்டாங்கன்னா A B C D நாளையும் என்ன ஆட் பண்ணி அந்த x க்கு பதிலா நீங்க என்ன பண்ணனும் 516 ல போட்டு மல்டிப்ளை பண்ணா total amount of money கிடைச்சிடும் இங்க total amount of money ஆ A and D மட்டும் தான் கேட்டிருக்காங்க அதனால தான் A க்கு பதிலா D க்கு பதிலா மட்டும் ஆட் பண்ணி அந்த x ல இந்த x வேல்யூ அப்ளை பண்ணிருக்கோம் சோ क्वेश्चन என்ன கேட்காங்க அப்படிங்கறத கேர்ஃபுல்லா நீங்க லிசன் பண்ணனும் சோ இந்த டைப்ல இந்த ஒரு क्वेश्चन பார்க்கலாம் so friends second question a sum of money is to be divided among 4 persons in the ratio 2:3:4:5 out of 4 one person gets rupees 200 more than the other and rupees 100 less than the other what is the sum first மொத்தம் எத்தனை person இருக்காங்க 4 person இருக்காங்க அங்க A B C D ன்னு வெச்சுக்கோங்க அவங்க எந்த ரேஷியோல ரூபாயை பங்கு போடுறாங்க 2:3:4:5 ரேஷியோவை மணியா மாத்தணும்னா என்ன செஞ்சிருக்கேன் லாஸ்ட் क्वेश्चन x சேர்க்கணும் சோ A உடைய ரேஷியோ 2 அமௌண்ட் 2x சோ A உடைய அமௌண்ட் 2x அதே B உடைய அமௌண்ட் 3x சொல்லுங்க C உடைய அமௌண்ட் 4x D உடைய அமௌண்ட் 5x என்ன கேட்டாங்க what is the sum சம்னாலுமா அவளை தெரிஞ்சிரும் கூட்டணும் கூட்டினா எவ்வளவுன்னு கேட்டாங்க கூட்டினா எவ்வளவு அதுக்கு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க எல்லா அமௌண்ட்டையும் கூட்டினா எவ்வளவு ஆப்ஷன் 2800 1400 4200 3000 கொடுத்திருக்காங்களா இப்போ சப்போஸ் இது அவளத்தையும் சம் பண்ணோம்னா answer is equal to first option வெச்சுக்கோங்க sum தான what is the sum answer எவ்வளவு A வெச்சுக்கோங்க 2800 இந்த ஆப்ஷன் A தான் கரெக்ட் ஆன்சர் வச்சு செஞ்சு பாப்போம் 2800
அவளுக்கு ஆட் பண்ணுங்க எத்தனை x வரும் 2x plus 3x 5x 5x plus 5x 10x 10x plus 4x 14x equal to எவ்வளவுமா 2800 140 is 40 2 14s are 28 plus 0 அப்படியே so x is equal to எவ்வளவுமா வருது 200 இப்போ x is equal to 200 எடுத்துத போடு amount of a எவ்வளவு 2x x வந்து எவ்வளவு 200 2 2s are 400 so a உடைய amount எவ்வளவுமா 400 b உடைய amount எவ்வளவு 3x x எவ்வளவு 200 3 2s are 600 b உடைய amount 600 c உடைய amount எவ்வளவு 4x so c உடைய amount x வந்து 200 போகுது 4 2s are 800 d உடைய amount எவ்வளவுமா 5x x உடைய வேல்யூ எவ்வளவு 200 so 5 200s are 1000 இப்போ இது கரெக்ட்டா செக் பண்ணனும் அதுக்கு கண்டிஷன் கொடுத்திருக்கான் என்ன கண்டிஷன் கொடுத்திருக்கான் out of 4 நாலு வேத்துல one person gets rupees 200 more than the other ஒருத்தர் ஏதோ இன்னொருத்தர் மற்ற மூணுல யாரோ ஒருத்தரோட எவ்வளவு ரூபாய் கூட வச்சிருக்காரு 200 ரூபாய் கூட வச்சிருக்காரு அதே ஆளு 100 rupees less than the other so ஒரு ஆள் for example D ன்னு வெச்சுக்கோங்க D வந்து C யோட எவ்வளவு கூட வச்சிருக்காரு 200 ரூபாய் கூட வச்சிருக்காரா இல்லையா வச்சிருக்காரு அதான் போட்டுக்கலாம் one person gets rupees 200 more than the other ஒருத்தர் இன்னொருத்தரை விட எவ்வளவு கூட வச்சிருக்காரு 200 ரூபாய் கூட வச்சிருக்காரு அதே ஆளு rupees 100 less than the other இதே ஆளு இன்னொரு ஆளை விட எவ்வளவு கம்மி 100 ரூபாய் அப்ப இன்னொரு ஆளு எவ்வளவு இருக்கணும் இவர 100 ரூபாய் கம்மியா இன்னொரு ஆளு 1100 ரூபாய் இருக்கணும் வேற யாருக்கு 1100 ரூபாய் இருக்கா இல்ல அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல இப்போ கவனிங்க இப்போ இத பாத்துக்கலாம் சீங்கிறவரு B விட எவ்வளவு கூட 200 ரூபாய் கூட so one person gets 200 more than the other okay இந்த சீங்கிற person B ங்கிற person 200 more வச்சிருக்காரு இதே person 100 rupees less than other இதே person இன்னொரு ஆளோட எவ்வளவு கம்மியா இருக்கணும் ஆனா D விட இது எவ்வளவு கம்மி 200 ரூபாய் கம்மி சோ அந்த கண்டிஷன் கரெக்ட்டா இல்ல சோ எதை வச்சு பார்த்தாலும் இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது இன்னொரு கண்டிஷன் நம்ம இருக்கு சாட்டிஸ்ஃபை ஆக அப்ப ஆப்ஷன் A வந்து ராங் தப்பு சோ ஆப்ஷன் A வச்சு ஆப்ஷன் A தப்பு அப்ப அத எதை பார்க்கணும் ஆப்ஷன் B வந்து கரெக்ட்டா இருக்கான்னு பார்க்கலாமா பாருங்க சப்போஸ் क्वेश्चन is what is the sum எல்லா நாலு பேர் ரூபாயை கூட்டினோம்னா what is the sum கூடுதல் எவ்வளவுன்னு கேட்பான் நான் கூடுதல் எவ்வளவுன்னு எடுத்தேன் ஆப்ஷன் B 1400 எடுக்கணும் 1400 வெச்சுக்கோங்க இப்போ இந்த 2x + 3x 5 5 + 4 9 9 + 5 14x is equal to 1400 114 is 40 114s are 4000 114 is 40 double 0 அப்படி போடுங்க so x is equal to எவ்வளவு மாக்கா 100 கரெக்ட்டா இப்போ x is equal to 100 எடுத்து ஃபர்ஸ்ட் போடுங்க amount of a எவ்வளவு 2x so amount of a x வந்து எவ்வளவு 100 2 into 100 200 so amount of a வந்து 200 x க்கு பதிலா 100 போடு amount of b எவ்வளவு 300 amount of c எவ்வளவு 100 போட்டா 400 amount of d x க்கு பதிலா 100 போட்டா எவ்வளவு so ஏதோ ஒரு ஆளு क्वेश्चन இது out of 4 நாலு வேத்துல one person யாரோ ஒரு person gets rupees 200 more than the other ஏதோ ஒரு person இன்னொரு ஆளோட எவ்வளவு கூட வச்சிருக்காரு 200 ரூபாய் கூட வச்சிருக்காரு இந்த D ங்கற person எவ்வளவு 500 இந்த B ங்கற person 300 விட இவர் எவ்வளவு கூட வச்சிருக்காரு பாருங்க B ங்கற person 300 D ங்கற person 500 சோ இந்த D ங்கற person B ங்கற person விட எவ்வளவு கூட வச்சிருக்காரு 200 ரூபாய் another condition one person gets rupees 200 more than the other so இந்த D ங்கற person இந்த other ங்கற B ங்கற person விட எவ்வளவு கூட வச்சிருக்காரு 200 ரூபாய் கூட வச்சிருக்காரு புரியுதா புரியலையா அதுக்கு என்ன பார்க்கணும் 100 less than the other இதே ஆளு இன்னொரு ஆளோட எவ்வளவு கம்மி வச்சிருக்கணும் 100 ரூபாய் சோ இவர் 500 ரூபாய் இன்னொரு ஆளு 600 ரூபாய் இருக்கணும் இங்க 600 ரூபாய் இருக்கா சோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்
சோ சப்போஸ் இப்ப கவனி சீங்கிற ஆள் எங்க எவ்வளவு வச்சிருக்காரு 400 ரூபாய். இவரு ஏங்கிற ஆளை விட இவரு எவ்வளவு கூட வச்சிருக்காரு? சோ ஏங்கிற ஆளை விட 200 ரூபாய் கூட வச்சிருக்காரா? கண்டிஷன் வேற 1% gets rupees 200 more than the other. சோ இந்த அதர்ங்கிற ஏங்கிற பர்சனை விட இவர் 200 கூட வச்சிருக்காரு. இதே பர்சன் இன்னொரு ஆளை விட எவ்வளவு ரூபாய் கம்மியா வச்சிருக்கணும்? 100 less than the other. சோ இந்த 400ங்கிற ஆளு இன்னொரு ஆளை விட எவ்வளவு ரூபாய் கம்மியா வச்சிருக்கணும்? கம்மியா வச்சிருக்கணுமா? இவர் டிங்கிற ஆளை எவ்வளவு வச்சிருக்காரு? 500 தானே? டிங்கிற ஆளு 500 ரூபாய். அப்ப இந்த டிங்கிற ஆளை விட இந்த சிங்கிற ஆளை எவ்வளவு கம்மி வச்சிருக்காரு? 100 ரூபாய். சோ ஏ விட 200 ரூபாய் கூட டி விட 100 ரூபாய் கம்மி. அந்த கண்டிஷன்ல சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையா? அப்போ ஆப்ஷன் பி 1400 தான் சம் ஆஃப் மணி அப்படின்னு நம்ம எடுத்தது கரெக்ட். சோ எல்லா क्वेश्चनக்குமே நம்ம क्वेश्चन வச்சு தான் செய்வோம் ஆன்சர் கண்டுபிடிப்போம். இந்த क्वेश्चनக்கு எதை வச்சு கண்டுபிடிப்போம்? ஆன்சரை வச்சு ஆன்சரை கண்டுபிடிப்போம். புரியுதா? இப்படி क्वेश्चंस கேட்கலாம். சோ Hi friends, today homework கவனிங்க. The ratio of milk and water in pot is 3:5. If 24 liter water is subtracted, then ratio becomes 7:9. Find initial quantity of milk. Option A 21 liter, option B 63 liter, option C 27 liter, option D 62 liter. So all the best. கரெக்டான ஆன்சரை ஒர்க் அவுட் பண்ணிட்டு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ ஆன்சர் கரெக்டா தப்பான்னு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? எல்லா எக்ஸாம் குறிப்பா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 இது போன்ற எல்லா எக்ஸாம், ஆர்ஆர்பி, பேங்கிங் எக்ஸாம் இது போன்ற எல்லா எக்ஸாமுக்கும் ரேஷியோ ப்ரொபோசல் ஒரு பேசிக்கா இருக்கும். இது தெரிஞ்சுனா நீங்க எல்லா டாபிக்லயும் கிங்கா இருக்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோவை போடுற வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ரமேஷ் ப்ரோ.